பாகம் 331. சஞ்சய் தீக்ஷியை அவளது ஹோட்டல் வரை வந்து டிராப் பண்ணவும், தீக்ஷி இயல்பாக அவனை தனது அறைக்கு அழைக்க, சஞ்சயும் இயல்பாக இப்போ லேட் ஆகிருச்சு தீக்ஷி, நெக்ஸ்ட் டைம் வரேன் என்றான். வேகமாக கையசைத்த தீக்ஷி அப்ப ஓகே பாய் என்றாள். சஞ்சயும் சிரித்த முகத்தோடு பாய் தீக்ஷி என்றான். இருவரும் பாய் சொன்னாலும் இருவருமே அந்த இடத்தை விட்டு கிளம்பாமல் அப்படியே நின்றார்கள். சஞ்சய், நீங்க கிளம்புங்களே என்று தீக்ஷி சொல்ல, இல்ல ஃபர்ஸ்ட் நீ உள்ள போ என்றான் சஞ்சய். நான் போறேன் என்று சிறு குழந்தை போல் சொன்னவள் திரும்பி ஒரு அடி சென்றுவிட்டு மீண்டும் சஞ்சயை பார்த்து பாய் என்று கையசைத்தாள். இப்போது தீக்ஷியை பார்க்கும்போது கணவனை விட்டு வெளியூர் செல்ல மனமில்லாமல் ட்ரெயினில் ஏறிய பிறகும் பாய் பாய் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் இளம் மனைவி போல் தோன்றியது. ச்சே, எனக்கு ஏன் இப்படி தோணுது என்று எண்ணியவாறே தனது முடியை சஞ்சய் அழுந்த கோதிக் கொண்டிருக்க, சட்டென திரும்பி ஓடி வந்த தீக்ஷி எதுவும் சொல்லாமல் அவனை இறுக்கமாக கட்டிப்பிடித்து விட்டு மீண்டும் உள்ளே ஓடினாள். சஞ்சய்க்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. இப்போது தீக்ஷியை தனது அறைக்கு அழைத்து செல்ல வேண்டும் போல் தோன்றியது. இனி எப்போதும் அவளை எங்கும் தனியே விடாமல் தன்னுடனேயே வைத்து பார்த்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. இது போன்ற உணர்வெல்லாம் சஞ்சய்க்கு வாழ்வில் முதல் முறையாக வருகிறது. இதுதான் காதல் என்பதை கூட அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தனக்கு என்ன ஆனது என்பதை பற்றி யோசித்துக் கொண்டே சஞ்சய் தனது அறைக்கு வந்து சேர்ந்தான். அவன் தனது அறைக்கு வந்த நேரம் அவனது அறை திறந்திருந்தது. யாரோ சில ஆட்கள் உள்ளே இருப்பது போலவும் என்ன நடக்கிறது இங்கே என்று யோசித்துக் கொண்டே சஞ்சய் அவனது அறைக்குள் நுழைந்து பார்க்க, அங்கு அலீனா தனது அசிஸ்டன்டிடம் அந்த அறையில் உள்ள பொருட்களை எல்லாம் பேக்கப் செய்ய சொல்லிக் கொண்டிருந்தாள். மிஸ் அலீனா, இது ஏ ரூமுங்கிற மாதிரி ஞாபகம் இருக்கே என்று சஞ்சய் லேசான கடுமை கலந்த குரலில் கேட்கவும், அஃப்கோர்ஸ் சஞ்சய், உங்களுக்கு கரெக்டா தான் ஞாபகம் இருக்கு. இது உங்க ரூம் தான். இது உங்க ரூமா தான் இருந்துச்சு. பட் இப்போ இது உங்க ரூம் இல்ல. இந்த ஹோட்டல்லையே பெஸ்ட் ரூம் இதுதான். சோ இது இப்போ என்னோட ரூம் ஆகிருச்சு என்றாள் திமிரான குரலில். புருவம் உயர்த்தி அவளை பார்த்த சஞ்சய் எந்த பதிலும் பேசாமல் இருக்கவும், சஞ்சய் சார் பாருங்க, என்கிட்ட நிறைய லக்கேஜ் இருக்கு. எனக்கு கொடுத்திருக்கிற குட்டி ரூம்ல இது எல்லாம் என்னால வைக்க முடியல. அதான் எனக்கு பெரிய ரூம் தேவைப்பட்டுச்சு. இந்த ரூம் எனக்கு கொடுக்கறத பத்தி உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்றாள். அவள் ஏதோ பர்மிஷன் கேட்பது போலத்தான் தோன்றியது. ஆனால் உண்மையில் அவளது அசிஸ்டன்ட் அவனது லக்கேஜை எல்லாம் எடுத்து வெளியே வைக்க ஆரம்பித்திருந்தாள். உண்மைதான், இந்த ஹோட்டலில் இருப்பதில் சிறந்த ரூம் இப்போது சஞ்சய் இருக்கும் ரூம் தான். எப்போதும் ஹீரோவிற்குத்தான் சிறந்த ரூம் வழங்கப்படும். அரவிந்த் இருந்த போது இந்த அறை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போது இந்த அறையில் சஞ்சய் இருக்கிறான். சஞ்சயை பொறுத்தவரை எப்போதும் அவன் ஈஸி கோயிங் டைப் தான். எந்த அறையாக இருந்தாலும் சமாளித்துக் கொள்வான். இதுதான் வேண்டும், அதுதான் வேண்டும் என்று டிமாண்ட் செய்ய மாட்டான். ஆனால் இப்போது இந்த அலீனா என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? அவள் நினைத்தபடி தன்னை ஆட்டி வைக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாளா என்று நினைக்கும் போதே சஞ்சய்க்கு கோபமாக வந்தது. அவன் அலீனாவை முறைத்து பார்த்து கொண்டிருக்க, அதற்குள்ளாக இங்கு சத்தம் கேட்டு சுற்றியிருந்த அறையில் இருந்தவர்கள் அனைவரும் வெளியே வந்து பார்த்தார்கள். அலீனாவின் இந்த வெட்கமே இல்லாத கர்வமான நடவடிக்கை அனைவரையும் முகம் சுளிக்க வைத்தது. ஆனால் என்ன செய்ய, அங்கு யாருக்கும் அலீனாவை எதிர்த்து பேசும் தைரியம் இல்லை. அனைவரும் சஞ்சயைத்தான் பாவமாக பார்த்து கொண்டிருந்தனர். அலீனா தனக்கு பின்னால் ப்ரொடியூசரின் சப்போர்ட் இருக்கிறது என்று இப்படி ஆடிக்கொண்டிருக்கிறாள். அதே நேரம் சஞ்சயை நன்கு அறிந்தவர்களுக்கு இந்த அலீனா ஆட்டி வைக்கும்படியெல்லாம் சஞ்சய் ஆடுபவன் இல்லை என்று நன்றாக தெரிந்திருந்தது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக யோசித்துக் கொண்டிருக்கும் அதே நேரம், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு என்று கேட்டுக்கொண்டே அங்கு வந்தார் டைரக்டர். அங்கு நடந்து கொண்டிருப்பதை பார்த்து அவரது புருவங்கள் முடிச்சிட்டது. சஞ்சய் சார் ரூம்ல அலீனா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று டைரக்டர் கேட்கவும், சஞ்சயிடம் சொன்ன அதே வார்த்தைகளை டைரக்டரிடம் சொன்ன அலீனா, டைரக்டர் சார், நான் இனி இந்த ரூம்ல தான் இருப்பேன், அவ்வளவுதான் என்றாள்.
இதை கேட்ட டைரக்டர் கொஞ்சம் அதிர்ந்துதான் போனார். இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயின் என்று இருவரும் இருந்தாலும் அவரவருக்கு கொடுக்கப்பட்ட அறை என்பது பாலின வேறுபாட்டை மையப்படுத்தி அல்ல, அவர்களது கதாபாத்திர வேறுபாட்டை மையப்படுத்தித்தான் அவர்களுக்கு அறை கொடுக்கப்பட்டது என்பது அனைவருக்கும் தெரியும். இந்த கதையை பொறுத்தவரை ஹீரோயின் ஒரு டம்மி கதாபாத்திரம்தான். இந்த கதையில் ஹீரோயின் இல்லை என்றாலும் கதை இப்போது இருப்பது போலவே எந்த மாறுபாடும் இல்லாமல் இருக்கும். இந்த கதையின் உயிர் அந்த ஹீரோ கதாபாத்திரம்தான். அதற்கு ஒரு மரியாதை தரும் விதமாகத்தான் ஹீரோவிற்கு சிறந்த ரூம் தரப்பட்டது என்று கூட சொல்லலாம். இப்போது அலீனாவை முறைத்து பார்த்த டைரக்டர் அவளிடம் எதுவும் சொல்ல முடியாது என்பதால் பாவமாக சஞ்சயை பார்த்தவர், சஞ்சய் சார் நீங்க என்று ஆரம்பிக்கும் போதே அலீனாவை முறைத்து பார்த்த சஞ்சய், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க இந்த ரூம் எடுத்துக்கலாம் என்றான். இதை கேட்ட டைரக்டருக்கு பெருத்த நிம்மதியாக இருந்தது. நல்ல வேளை சஞ்சய் ரொம்பவே அமைதியானவரா இருக்காரு, இதே இந்த இடத்துல அரவிந்த் இருந்திருந்தா பெரிய பிரச்சனை ஆகியிருக்கும் என்று நினைத்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடும் நேரம், அதே மாதிரி அந்த ஹீரோ கேரக்டர்லயும் நீங்களே நடிச்சிருங்க என்றான் சஞ்சய். கோபமான பார்வையோடு தீவிரமாக வந்து விழுந்த இந்த வார்த்தைகள் அங்கிருக்கும் அனைவரையும் அச்சமூட்டுவதாக இருந்தது. சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பார்கள். அதுபோல இதுவரை அமைதியாக மட்டுமே பார்த்து பழகிய சஞ்சயின் கோபம் அனைவருக்கும் புதுமையாகவும் பயமாகவும் இருந்தது. இருவருக்கும் நடுவில் மாட்டிக்கொண்ட டைரக்டர் என்ன பேசுவது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்க, நீ எப்படி என்று சஞ்சயிடம் கை நீட்டி அலீனா ஏதோ பேசிக் கொண்டிருக்க அவளை ஒரு ஆளாக கூட மதிக்காத சஞ்சய் நேராக தனது அறைக்குள் சென்று அங்கு வைக்கப்பட்டிருந்த அலீனாவின் சூட்கேஸை எல்லாம் எடுத்து வெளியே வீசியவன் ஒரு பெரிய சத்தத்தோடு தனது கதவை சாத்தினான். அலீனாவால் இந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சுற்றி அத்தனை நபர்கள் இருக்க யாரும் அவளுக்கு ஆதரவாக பேசவில்லை என்பது வேறு, அவளுக்கு இன்னும் அவமானமாக இருந்தது. கோபத்தில் சஞ்சயின் அறை கதவை ஓங்கி உதைத்தவள், சஞ்சய், நீ உன்னை பத்தி அப்படி என்ன பெருசா நினைச்சிட்டு இருக்கியா? நீ ஒன்னும் இந்த படத்தோட ஹீரோ கிடையாது. நான் நினைச்சேன்னா இப்பவே இந்த படத்துல ஒரு சின்ன ரோல் கூட உனக்கு கிடைக்காம பண்ண முடியும். அந்த அரவிந்தவே படத்துல இருந்து தூக்குன என்னால உன்னை தூக்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது சொல்லு என்று சீறினாள். இந்த வார்த்தையை கேட்டு அங்கிருந்த அனைவரும் அதிர்ந்து போனார்கள். அரவிந்த் அலீனாவை படப்பிடிப்பில் அவ்வளவு மோசமாக நடத்திய பிறகுதான் ப்ரொடியூசர் அங்கு வந்தார். அதற்கு அடுத்துதான் அரவிந்திற்கு எதிரான செய்திகள் வெளிவர ஆரம்பித்தன. பிறகு அரவிந்த் இந்த படத்தில் இருந்தே விலகிவிட்டான். இதற்கும் அலீனாவிற்கும் தொடர்பு இருக்குமோ என்று ஏற்கனவே அனைவரும் யோசித்துக் கொண்டிருக்க, இப்போது அலீனா சொன்னதை கேட்டு அதிர்ந்து போய் சஞ்சய்க்காக பரிதாபப்பட்டு உச்சி கொட்டினார்கள். டைரக்டருக்கு தலையே வலிப்பது போல் இருந்தது. இந்த அலீனாவை சந்தோஷமாக வைத்துக் கொள்வது அவ்வளவு சுலபமில்லை என்று அவருக்கு புரிந்தது. என்ன வேணும்னால் நடக்கட்டும், பாத்துக்கலாம் என்று நினைத்தவர் அதற்கு மேல் அங்கு நிற்காமல் தனது அறைக்கு சென்றார். இங்கு சஞ்சயின் அறைக்கு முன்னால் நின்று கத்தி கத்தி டயர்டான அலீனா வேறு வழியின்றி தனது அறைக்கு சென்றாள். தனது அறை கதவை டமார் என்று சாத்தியவள் தனது அசிஸ்டண்டை பார்த்து, இந்த சஞ்சய் தன்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கான்? இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிட்டா அவன் என்ன பெரிய ஆளா? இருக்கட்டும், பேசிக்கிறேன். அந்த எக்ஸ்ட்ரா இருக்காளே, அவ இவனோட கேர்ள் ஃபிரெண்ட் தானே? நாளைக்கு அவளை நான் வச்சு செய்யறதுல இந்த சஞ்சய் என்ன ஆகுறான்னு பாரு என்று சீறினாள். அங்கு தீக்ஷியோ இன்று காலையில் இருந்து அவள் சஞ்சயோடு இருந்தது, பாட்டு பாடியது, ஆடை எடுத்து தர சொல்லி அதன் பின் பைத்தியம் போல் நடந்து கொண்டது என்று ஒவ்வொன்றையும் நினைத்து நினைத்து தூக்கம் வராமல் சிரித்து கொண்டிருந்தாள். அவள் கண்ணை மூடும் போதெல்லாம் அவள் செய்த கோமாளித்தனங்கள்தான் அவள் கண் முன் தோன்றியது. உருண்டு உருண்டு படுத்தவள் ஒரு வழியாக தூங்கிய போது மணி நள்ளிரவை தாண்டியிருந்தது. மறுநாள் காலை அவள் எழுந்து பார்த்தபோது, இன்னைக்கு நான் உன்னை பார்க்க வரேன், நோக்கம் பிலிம் செட்ல மீட் பண்ணலாம் என்று அவளது அண்ணன் தீபக் மெசேஜ் அனுப்பியிருந்தான். அண்ணன் வர போறானா? ஜாலி என்று ஏதோ எல்கேஜி குழந்தை போல் கத்திக்கொண்டே மெத்தையிலிருந்து கீழே குதித்தவள்,
இன்னைக்கு அந்த அலீனாவுக்கு ஒரு நல்ல பாடம் கத்து கொடுக்கணும் என்று நினைத்து கொண்டவள் வேகமாக குளித்து கிளம்பி படப்பிடிப்பு நடக்கும் இடத்திற்கு செல்ல தயாரானாள். ஏற்கனவே தீக்ஷி சஞ்சய்க்கு வேண்டிய பெண் என்பது அங்கிருந்த செக்யூரிட்டிக்கு தெரிந்திருந்ததால் அவர் தீக்ஷியை பார்த்ததும் ஒரு சின்ன சிரிப்போடு எந்த கேள்வியும் கேட்காமல் உள்ளே விட்டார். 2 அடிதான் உள்ளே எடுத்து வைத்திருப்பாள். ஏய், அங்கேயே நில்லு என்று அலீனாவின் திமிரான குரல் அவளை தடுத்து நிறுத்தியது. சபா, அவளுக்கு அவளே குழி பறிச்சுக்க வந்துட்டு இருக்கா என்று தனக்குள்ளேயே நினைத்து கொண்ட தீக்ஷி பொறுமையாக அவளை திரும்பி பார்க்க ஆக்ரோஷமாக அந்த செக்யூரிட்டியை நோக்கி வந்த அலீனா, இது ரொம்ப முக்கியமான பிலிம் செட்டுன்னு உனக்கு தெரியாதா? இப்படித்தான் கண்டவங்களையும் உள்ள விடுவியா என்று சீறினாள். அதற்குள்ளாக அலீனாவின் சத்தம் கேட்டு, காலங்காத்தால இவ என்ன பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காளோ தெரியலையே என்று யோசித்துக் கொண்டே அங்கு ஓடி வந்தார் ஸ்டேட் சூப்பர்வைசர். அவரை திமிராக பார்த்த அலீனா, ஸ்டேட் சூப்பர்வைசர், இப்பவே இந்த இடத்துல இருக்கிற தகுதி இல்லாதவங்க எல்லாரையும் வெளியே அனுப்புங்க என்று தீக்ஷியை சுட்டி காட்டி சொன்னாள். ஆமா, இந்த இடத்துல இருக்க தகுதி இல்லாதவனா அது நீதான். உன்னை தூக்கி வெளியே போட்டுட்டா போதும், இந்த ஷூட்டிங் எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப நல்லா நடக்கும் என்று நினைத்து கொண்டவர் அருகில் இருந்த ஒருவனை அழைத்து, போய் டைரக்டரை கூட்டிட்டு வா என்று அனுப்பி வைத்தான். அங்கிருந்த யாருக்கும் இப்போது அலீனாவை பார்க்கவே பிடிக்கவில்லை. அனைவருக்கும் அவள் மிகவும் அருவருப்பாகத்தான் தோன்றினாள். இந்த அலீனா இருக்காளே, பயங்கர தொல்லை புடிச்சவ. இவ இங்க இருக்கிற வரைக்கும் நம்ம ஷூட்டிங் எடுக்கிறத விட இவளுக்கு பஞ்சாயத்து பேசதான் நேரம் சரியா இருக்கும் என்று தங்களுக்குள்ளேயே முனகிக் கொண்டார்கள். சலிப்போடு அங்கு வந்த டைரக்டர், அலீனா மேடம், இப்ப என்ன பிரச்சனை என்றார் அதே சலிப்பான குரலில். இன்னைக்கு இந்த படத்தோட செகண்ட் இன்வெஸ்டர் வராருல்ல, அப்படி இருக்கையில நாம எப்படி வெளி ஆளுங்கள் எல்லாம் நம்ம செட்டுக்குள்ள விட முடியும்? இவளை இப்பவே இந்த செட்ல இருந்து வெளியே அனுப்புங்க. இல்லனா இன்னைக்கு இவளால வரப்போற பிரச்சனைய நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்கன்னு நான் பாக்குறேன் என்றாள் திமிராக. இப்போது டைரக்டர் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தார். தீக்ஷி சஞ்சயின் கேர்ள் ஃபிரெண்ட் என்பது அங்கிருக்கும் அனைவருக்கும் நன்றாக தெரியும். இப்போது சஞ்சய் தான் இந்த படத்தின் ஹீரோ. அப்படி இருக்க அவன் யாரையாவது பிலிம் செட்டிற்குள் அழைத்து வர வேண்டுமென்றால் மரியாதையோடு அவர்கள் உள்ளே வரவேற்கப்படுவார்கள். ஆனால் இந்த அலீனா சொல்வதிலும் தவறில்லைதான். அவள் சொன்னதை செய்யவில்லை என்றால் வேண்டுமென்றே அவள் ஏதாவது பிரச்சனை செய்யவும் வாய்ப்பிருக்கிறது என்று டைரக்டர் அனைத்து கோணங்களிலும் யோசித்துக் கொண்டிருக்க தனது கையில் உள்ள நகங்களை பார்த்து கொண்டிருந்த அலீனா, டைரக்டர் சார், இன்னைக்கு வரப்போற இன்வெஸ்டர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவரு தானே இந்த படத்தோட செகண்ட் இன்வெஸ்டர். அவருக்கும் நீங்க ஒழுங்கா வரவேற்பு கொடுக்கணும் தானே. அவரை நீங்க அவமானப்படுத்தினீங்கன்னா அந்த விஷயம் நரேனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க என்று மீண்டும் நரேன் பெயரை வைத்து பிளாக்மெயில் செய்ய ஆரம்பித்தாள். இப்போது டைரக்டருக்கு வேறு வழி இருப்பதாக தெரியவில்லை. கோபமாக அலீனாவை முறைத்து பார்த்தவர் பாவமாக தீக்ஷியை பார்த்து, மிஸ் தீக்ஷி, பிளீஸ் இப்போதைக்கு நீங்க இந்த செட்டுக்குள்ள வராம இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் என்றார். டைரக்டரை பார்த்தால் தீக்ஷிக்கு பாவமாகத்தான் இருந்தது. ஆனால் இந்த அலீனாவின் மிரட்டலுக்கு பயந்து கொண்டு வெளியே செல்ல அவள் தயாராக இல்லை. அவர்கள் எல்லாம் எந்த இன்வெஸ்டரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த இன்வெஸ்டரே அவள்தான். பிறகு எதற்காக அவள் இது போன்ற வெத்து வேட்டிற்கெல்லாம் அஞ்ச வேண்டும்? நான் வெளியே போக முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க என்று தீக்ஷி டைரக்டரை பார்த்து கேட்காமல் அலீனாவை பார்த்து கேட்டாள். இதை கேட்டு சத்தமாக சிரித்த அலீனா, நீயா வெளியே போகலனா நாங்களா உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே அனுப்புவோம் என்று சொன்னவள், செக்யூரிட்டி, இவளை கழுத்தை பிடிச்சு இந்த செட்டை விட்டு வெளியே தள்ளுங்க என்று ஆர்டர் போட்டாள். டைரக்டரோ அங்கு அமைதியாக இருக்கும் போது இந்த அலீனா அவர்களுக்கு ஆர்டர் போடுவதை பார்த்து செக்யூரிட்டிகளும் கையை பிசைந்து கொண்டு நிற்க இதுவரை பொறுமையாக இருந்த டைரக்டர், மிஸ் அலீனா, போதும் என்றார். பாகம் 332. அலீனா செக்யூரிட்டியை அழைத்து தீக்ஷியை அங்கிருந்து வெளியே தள்ள சொல்லிக் கொண்டிருக்க இதை கேட்டுக்கொண்டிருந்த டைரக்டர், அலீனா, போது நிறுத்துங்க என்றார். அவரை கோபமாக பார்த்த அலீனா,
என்ன டைரக்டர் சார், என்னோட நரேன் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ரொடியூசர்னு மறந்துட்டீங்களா? சோ நரேன் இங்க இல்லாதப்போ நான் வைக்கிறது தான் இங்க ரூல் என்று சொன்னவள் டைரக்டரை கொஞ்சம் கூட மதிக்காமல் செக்யூரிட்டியை பார்த்து, செக்யூரிட்டி என்ன சும்மா பராக் பாத்துட்டு இருக்கீங்க? இப்ப மட்டும் நான் சொல்றத நீங்க செய்யலனா அவ்வளவுதான், உங்க 2 பேரையும் இப்பவே என்னால வேலையை விட்டு தூக்க முடியும். என்னோட பவரை பாக்குறீங்களா என்று அவள் தனது போனை கையில் எடுத்ததும் செக்யூரிட்டிகளுக்கு வேறு வழி தெரியவில்லை. வேகமாக தீக்ஷியிடம் சென்றவர்கள் கெஞ்சும் குரலில், மிஸ் தீக்ஷி பிளீஸ் எங்க நிலைமையையும் புரிஞ்சுக்கோங்க, எங்களுக்காக இப்போதைக்கு இந்த இடத்தை விட்டு வெளியே போங்க என்றனர். இப்போது நக்கலான புன்னகையோடு தீக்ஷியின் அருகே சென்ற அலீனா மிகவும் மெதுவான குரலில், ஹே தீக்ஷி, நீ ஏன் இங்கேயே சுத்திட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். செலிபிரிட்டிஸ மயக்கி அவங்க கூட இருந்து சம்பாதிக்கிறது தானே உன்னோட வேலை. உன்னோட நேரம் இப்போ உன் வலையில விழுந்திருக்கிற சஞ்சய் இந்த படத்தோட ஹீரோ ஆகிட்டான். பட் அத வச்சு இந்த செட்டுக்குள்ள நுழைஞ்சிடலான்னு தப்பு கணக்கு போடாத. நான் இருக்கிற வர உன்னை உள்ள வர விட மாட்டேன் என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, எப்பிருந்து இன்னும் ஒரு படம் கூட நடிக்காத ஒரு புதுமுக நடிகை நம்ம என்டையர் பிலிம் செட்டையும் அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க என்று ஒரு கணீர் குரல் வாசலின் அருகே இருந்து கேட்டது. எல்லோரும் குரல் வந்த திசையில் திரும்பி பார்க்க கருப்பு உடையில் ஒரு நேர்த்தியான மனிதர் சீராக உள்ளே வருவது தெரிந்தது. அந்த நபரை பார்த்ததும் டைரக்டரின் கண்கள் திடீரென்று பிரகாசித்தது. வேகமாக அந்த மனிதனின் அருகே சென்றவர், மிஸ்டர் தீபக் நீங்களா? சாரி சார், உங்களை வெல்கம் பண்றதுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்குள்ள ஒரு சின்ன ப்ராப்ளம், வேற ஒண்ணும் இல்ல என்றார். தீக்ஷியின் பாசக்கார அண்ணன் தான் இந்த தீபக். தீபக்கும் தீக்ஷியும் தயாளன் குடும்பத்தின் அடுத்த தலைமுறை வாரிசுகள். முதலில் ஒரு பையனோடு போதும் என்று இருந்த தீபக்கின் பெற்றோர்கள் அதன்பின் தீபக்கிற்கு லுக்கீமியா எனும் ஒரு வகையான கேன்சர் நோய் இருந்ததால் அவனுக்கு எலும்பு மஜ்ஜை சிகிச்சை செய்வதற்காக அவனது உடன் பிறந்தவர்களிடம் இருந்துதான் அந்த எலும்பு மஜ்ஜையை எடுக்க வேண்டும் என்று சொன்னதற்காகவே தீக்ஷியின் பெற்றோர் அடுத்த குழந்தையை பெற்றெடுத்துக் கொண்டனர். அதனால் தீக்ஷி பிறந்ததிலிருந்தே வீட்டில் அனைவரும் அவளை ஒரு இளவரசி போல்தான் நடத்தினார்கள். தீபக்கிற்கும் தீக்ஷிக்கும் 6 வயது வித்தியாசம். தீபக் நோய்வாய்ப்பட்டிருந்ததை தாண்டி சிறு வயதிலேயே கிட்னாப் செய்யப்பட்டு நிறைய துன்பங்களை அனுபவித்திருக்கிறான். அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த கசப்பான சம்பவங்கள் அவளை இளமையிலேயே நன்கு பண்படுத்தியிருந்தது. அவன் தீக்ஷியின் அண்ணன் தான். ஆனால் தீக்ஷியை அவனது குழந்தையைப் போல்தான் பார்த்து கொள்வான். இது நாள் வரை தீக்ஷி என்ன கேட்டாலும் தீபக் அதை இல்லை என்று சொன்னதில்லை. அதற்கு ஏற்றாற்போல் தீக்ஷியும் அது வேண்டும் இது வேண்டும் என்று அவனை தொல்லை செய்ததும் இல்லை. விருப்பம் போல் படித்தாள். படித்து முடித்ததும் ஒரு சாதாரண நியூஸ் ஏஜென்சிக்கு வேலைக்கு போகும் அவளது முடிவை கூட தீபக் எந்த மறுப்பும் சொல்லாமல் ஏற்றுக்கொண்டான். தீபக்கை பற்றி தெரிந்தவர்களுக்கு அவன் அவனது தங்கை மீது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமாக அன்பு வைத்திருக்கிறான் என்பது நன்றாகவே தெரியும். தீபக்கை பார்த்ததும் பிரகாசமாக சிரித்த தீக்ஷி ஒற்றை கண்ணடித்து உதட்டை சுருக்கியவள் அலீனாவின் பக்கம் ஒரு விரலை மட்டும் காட்டினாள். ஒரு நொடியில் அவள் முகபாவத்தில் ஏற்பட்ட இந்த மாற்றத்தை யாரும் கண்டு கொள்ளவில்லை. ஆனால் தீபக்கிற்கு தனது தங்கையை பார்ப்பதை தவிர வேறு என்ன வேலை? அவனது பாசக்கார தங்கை அடிக்கடி பைத்தியமாகி விடுவாள் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். இப்போது லூசுத்தனமாக அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்பது அவனுக்கு புரியவில்லை என்றாலும் இப்போதைக்கு அவளது அடையாளம் வெளிப்படுவதை அவள் விரும்பவில்லை என்பது மட்டும் அவனுக்கு தெளிவாக புரிந்தது. அத்தோடு அந்த அலீனாதான் அவளுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறாள் என்பதும் அவனுக்கு தெளிவாக புரிந்தது. என்னவாக இருந்தால் என்ன, அவனது சொந்த தங்கையை இந்த படப்பிடிப்பு குழுவினர் எப்படி இவ்வளவு மோசமாக நடத்தலாம்? அவர்கள் தங்களது எல்லையை தாண்டி சென்று விட்டனர். அவனது கண்கள் கோபத்தை கொப்பளித்தது. அவன் முகம் இருண்டது. அலீனா இதை எதையும் கவனிக்கவில்லை. அவனது நேர்த்தியான உடையும் அழகும் கம்பீரமும் கொண்ட அவனது முகத்தையும் தான் பார்த்து கொண்டிருந்தாள். டைரக்டர் அவனை மிஸ்டர் தீபக் என்று அழைத்ததிலிருந்து அவன்தான் இந்த படத்தின் 2வது இன்வெஸ்டர் என்பது அவளுக்கு புரிந்தது.
தீபக் வந்ததுமே அலீனாவை பார்த்து கோபமான வார்த்தைகளை உதிர்த்தான். அவன் அவ்வாறு பேசியதுதான் நரேனிற்கு வேண்டியப்பட்ட பெண் என்பதை தெரியாமல் சொல்லியிருப்பான் என்று நினைத்து கொண்டவள் ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்து அவனை நோக்கி தனது கையை நீட்டி, மிஸ்டர் தீபக், நல்லா இருக்கீங்களா? நான் தான் இந்த படத்தோட ஹீரோயின் அலீனா. அப்கோர்ஸ் என்னோட நரேன் உங்களை பாக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. எதிர்பாராத விதமா நீங்க இங்க வந்துட்டீங்க. உங்களை மீட் பண்ணினதுல ரொம்பவே சந்தோஷம் என்றாள். என்னோட நரேன் என்பதை அழுத்தி சொன்னதன் மூலமாக தனது அடையாளத்தை தீபக்கிற்கு புரியும்படி சொல்லிவிட்டதாகவும் இனி அவன் தன்னிடம் மரியாதையாக நடந்து கொள்வான் என்றும் நினைத்து கொண்டிருந்தாள் அலீனா. ஆனால் தீபக்கோ அவளை துளி கூட கண்டு கொள்ளாமல், மரியாதைக்கு கூட அவளுக்கு கை கொடுக்காமல் அலட்சியப்படுத்தியவன் வேறு புறமாக பார்த்து கொண்டிருக்க அலீனாவிற்கு அது மிகவும் அசிங்கமாக போனது. தனது உதட்டை கடித்தவள், மிஸ்டர் தீபக் என்று அழுத்தமாக கூப்பிட, அப்போதுதான் அங்கு அப்படி ஒருவள் இருப்பதையே பார்த்தவன் போல் திரும்பி பார்த்தான். அவளுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் டைரக்டரை பார்த்து, டைரக்டர் சார், எப்ப இருந்து இந்த பிலிம் செட்ல ஒரு பொருட்டாவே இல்லாதவங்களெல்லாம் விட்டு இன்வெஸ்டர்ஸ வெல்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? ஒருவேளை நான் செகண்ட் இன்வெஸ்டர்ன்றதுனால இவனுக்கு இந்த மரியாதை போதும் நினைச்சிட்டீங்களா என்ன என்றான் நக்கலாக. இந்த வார்த்தைகளை கேட்ட அலீனாவின் முகம் வெளிரி போனது. சற்று நேரத்திற்கு முன்னால் தான் அலீனா தீக்ஷியை இந்த படப்பிடிப்பு தளத்திற்கு சம்பந்தம் இல்லாதவள் என்றாள். இப்போது தீபக் அலீனாவை இந்த படப்பிடிப்பு தளத்திற்கு சம்பந்தம் இல்லாதவள் என்கிறான். ஒருவேளை இது எல்லாம் தனது கற்பனையாக இருக்குமோ என்று யோசித்தவளுக்கு தீக்ஷிக்கு ஆதரவாக கூட அலீனாவை பழிவாங்கும் விதமாக தீபக் இப்படி பேசியிருப்பான் என்று தோன்றியது. அதே நேரம் தீபக் சொன்னதை கேட்டு அதிர்ந்து போன டைரக்டர், தீபக் சார், என்ன நீங்க இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க என்று பேசிக் கொண்டிருக்கும் போதே அவரை இடைமறித்த அலீனா, தீபக் சார், என்னவா இருந்தாலும் நீங்க என்னை இவ்வளவு மோசமா நடத்தக்கூடாது. கொஞ்சமாச்சும் நீங்க என்கிட்ட முகம் கொடுத்து பேசணும் என்றாள். அவள் சொன்னதை கேட்டு சத்தமாக சிரித்த தீபக், நான் உன்கிட்ட முகம் கொடுத்து பேசணுமா? ஆமா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ யாரு நான் உன்கிட்ட முகம் கொடுத்து பேசுறதுக்கு என்று சொன்னவன் ஒரு அடி முன்னால் வந்து, இந்த பிலிமிங் செட்ல நரேனை தவிர வேறு யார்கிட்டையும் நான் முகம் கொடுத்து பேசணும்னு அவசியம் இல்ல என்றான். அலீனாவின் முகம் பேயறைந்ததை போல் ஆனது. அவளை அருவருப்பாக ஒரு புழுவை பார்ப்பது போல் பார்த்த தீபக் டைரக்டரை பார்த்து, டைரக்டர் சார், நான் இங்க ஷூட்டிங்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு பாக்கத்தான் வந்தேன். இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னென்னமோ நடந்துட்டு இருக்குன்னு தெரியுது. இங்க பாருங்க டைரக்டர் சார், நான் உங்களை நம்பித்தான் ப்ரொடியூஸ் பண்ண ஒத்துக்கிட்டேன். நீங்க இப்படி கண்டவங்களை எல்லாம் நாட்டாம பண்ண வச்சுக்கிட்டு அவங்க சொல்றத கேட்டுத்தான் நடப்பீங்கன்னா நீங்க வேற ப்ரொடியூசரை பாத்துக்கங்கன்னு தான் நான் சொல்லணும். ஐயோ சார் என்று டைரக்டர் பதற, இங்க பாருங்க டைரக்டர் சார், நான் ஒரு பிசினஸ்மேன். எனக்கு ப்ராஃபிட் வர்ற மாதிரி இருந்தா தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். உங்க கதை நல்லா இருக்கு, நீங்க அத நல்ல படமா பண்ணுவீங்க, எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னு தான் நான் உங்க படத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். இப்படி சினிமாவை பத்தி ஏபிசிடி கூட தெரியாதவங்க பேச்ச கேட்டு உங்களால எப்படி நல்ல படம் எடுக்க முடியும்? இது உங்க படம், அப்ப நீங்க தானே பாஸா இருக்கணும் என்றான். என்னதான் தீபக்கின் வார்த்தைகள் கடுமையாக வந்து விழுந்தாலும் அது டைரக்டருக்கு ஆதரவான வார்த்தைகளாகத்தான் இருந்தது. அவனது வார்த்தைகளை கேட்ட டைரக்டருக்கு ஒரு தைரியம் பிறந்தது. இது நாள் வரை அந்த அலீனா நரேனின் பெயரை சொல்லி அனைவரையும் ஆட்டி வைத்துக் கொண்டிருந்தாள். இப்போது தனக்கு ஆதரவாக ஒரு குரல் கிடைத்ததும் டைரக்டர் பூஸ்ட் குடித்தது போல் இது நாள் வரை தனது மனதில் அடைத்து வைத்திருந்த கோபத்தை அலீனாவின் மீது காட்டினார். அலீனா, இங்க யாரும் உன்னை நாட்டாமைக்கு கூப்பிடல. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு உன்னோட செக்மெண்ட்டுக்கான டயலாக் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டியா? போய் ஸ்கிரிப்ட படி என்று அதட்டினார். இதை கேட்ட அலீனாவின் முகம் சட்டென மாறியது. டைரக்டரை முறைத்து பார்த்தவள் ஏதோ பேச வர, அலீனா, உனக்கு இனியும் இந்த படத்துல நடிக்கணும்னு ஆசை இருந்தா இப்பவே இந்த இடத்த விட்டு போ. உன்ன மாதிரி ஒரு தத்தி ஹீரோயினை நான் பார்த்ததே இல்ல. ஒரு டயலாக் ஒழுங்கா பேசுறது இல்ல, ஒரு இமோஷன் ஒழுங்கா காட்டுறது இல்ல, இந்த லட்சணத்துல அதிகாரம் வேற என்றார் சலிப்பான குரலில். இதை கேட்ட அலீனாவின் முகம் கொடூரமாக மாறியது. இப்போ என்ன சொன்ன
என்று அலீனா டைரக்டரிடம் ஒருமையில் பேசவும் அவளுக்கு டைரக்டர் ஏதோ பதிலளிக்க போக, டைரக்டர் சார், எனக்கு புரியவே இல்ல, எப்படி ஒரு அருவருக்கத்தக்க ஆக்ட்ரஸ நரேன் தான் ரெக்கமெண்ட் பண்ணினாரா என்ன? இவங்க 2 பேருக்குள்ள அப்படி என்ன ரிலேஷன்ஷிப்? இதுவரை எந்த இடத்துலயும் இந்த பொண்ண நான் நரேன் கூட பார்த்ததில்லையே என்றான் அலீனாவை ஏற இறங்க பார்த்தபடி. தீபக்கின் வார்த்தைகளை கேட்டதும் அலீனாவின் முகம் அப்படியே மாறியது. காயம்பட்ட சிங்கம் போல உரிமிக் கொண்டிருந்தாள். டைரக்டரும் தீபக் கேட்ட கேள்வியில் திகைத்து போனார். இந்த நேரம் சுற்றி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அனைவருக்குமே தீபக்கிற்கு வந்த அதே சந்தேகம் தோன்றியது. இது நாள் வரை நரேன் அலீனாவிற்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறான் என்றுதான் அனைவரும் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நரேனிற்கும் அலீனாவிற்கும் என்ன உறவு என்று யாருக்கும் தெரியவில்லை. என்னதான் நரேன் அலீனாவை சிபாரிசு செய்திருந்தாலும் அவள் அவனுக்கு அவ்வளவு முக்கியமானவளாக தோன்றவில்லை. சென்ற முறை நரேன் இங்க வந்தபோதும் கூட கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அலீனாவின் கன்னம் பழுக்கும்படி அறைந்தான். அதற்கு பிறகும் அவளை பார்ப்பதற்காக அவன் வரவில்லை. அலீனாவாகவேதான் தனக்காகத்தான் நரேன் அரவிந்த் ராஜை இந்த படத்தை விட்டு தூக்கினான் என்று பில்டப் கொடுத்து கொண்டிருந்தாள். அது உண்மையாக இருக்கவும் வாய்ப்பிருப்பதாக தெரியவில்லை. சட்டென அனைவரும் திரும்பி அலீனாவை சந்தேக கண்ணோடு பார்க்கவும் அலீனாவிற்கு அவமானமாக இருந்தது. தனது கையை இறுக்க மூடியவள், அஃப்கோர்ஸ் எனக்கு நரேன ரொம்ப நல்லாவே தெரியும். சின்ன வயசுல இருந்து நாங்க ஒன்னாத்தான் வளர்ந்தோம். நரேனுக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? எனக்காக அவர் எதையும் செய்வாரு என்று அலீனா பில்டப் கொடுத்து கொண்டே செல்ல, போதும், யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனா எல்லார் சொல்றதும் உண்மையாகிற முடியுமா என்ன? நீ சொல்ற மாதிரி உன்னோட நரேனுக்கு உன்ன அவ்வளவு பிடிக்கும்னா உடனே இங்க வர சொல்லு. லேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன் என்றான் தீபக். அலீனா சொல்வது போல் உண்மையில் அவள் நரேனுக்கு அவ்வளவு முக்கியமானவளாக இருந்தாலும் சரி, அவள் எப்படி தனது தங்கையை அவமானப்படுத்தலாம் என்று தீபக் அவனிடம் கேட்க வேண்டும் என்று நினைத்திருந்தான். தீபக்கையும் சுற்றி இருந்தவர்களையும் முறைத்து பார்த்த அலீனா, ஓகே, நான் போய் உடனே என்னோட நரேனை வர சொல்றேன் மிஸ்டர் தீபக், அப்ப தெரியும் உங்களுக்கு நான் யாருன்னு என்று சீறிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்றாள். அவள் அங்கு இருந்து சென்ற பிறகுதான் அந்த இடத்தில் ஒரு அமைதி வந்தது. ஒரு பெருமூச்சு விட்ட டைரக்டர் தீபக்கை பார்த்து, மிஸ்டர் தீபக், நான் உங்களுக்கு இந்த ஷூட்டிங் செட்டை சுத்தி காட்டவா என்றார் பணிவாக. புருவம் உயர்த்தி அவரை முறைத்து பார்த்த தீபக், ஏன் சார், உங்களுக்கு வேற வேலை இல்லையா என்ன? எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்க உங்க எல்லாருக்கும் நிறைய ஃப்ரீ டைம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதான் எல்லாரும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க என்று சொன்னதும் டைரக்டருக்கு பதற்றமானது. அவரை கண்டு கொள்ளாமல் தனக்கு பின்னால் இருந்த தீக்ஷியை திரும்பி பார்த்தவன், இதோ இந்த பொண்ணு எனக்கு ஷூட்டிங் செட்டை சுத்தி காட்டட்டும், நீங்க எல்லாரும் போய் உங்க வேலையை பாருங்க என்றான். இதை கேட்ட டைரக்டருக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. இன்வெஸ்டர் சொல்லிய பிறகு எதிர்த்து பேச முடியுமா என்ன? சரி என்று சொல்லிவிட்டு அனைவரும் அங்கிருந்து சென்றார்கள். சிறிது தூரம் தீபக்குடன் சென்ற தீக்ஷி அங்கு யாரும் இல்லாததை பார்த்து ஒற்றை கண்ணை மூடி நாக்கை வெளியே நீட்டியவள், அண்ணா, செம்ம பெர்ஃபார்மன்ஸ் தெரியுமா, அப்படியே ஃபயர் மாதிரி இருந்தீங்க என்றாள். செல்லமாக அவளை முறைத்து பார்த்த தீபக், நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க மேடம்? அவளை உங்களை திட்ட விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா என்று கேட்டவன் செல்லமாக தீக்ஷியின் காதை பிடித்து திருக, அண்ணா வலிக்குது என்று தீக்ஷி குழந்தை போல் கத்தினாள். நீ இருக்கிய தீக்ஷி என்று சொன்ன தீபக் பாசமாக அவளது தலையை வருடி விட்டான். சரியாக அதே நேரம் இன்வெஸ்டர் வந்திருக்கிறார் என்று தெரிந்ததும் அவரை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருந்த சஞ்சயின் கண்களில் இவர்கள் இருவரும் தெளிவாக தெரிந்தனர். அதிலும் தீக்ஷி குழந்தை போல் குலைவதை, அவள் அருகே இருந்த மனிதன் அவளை செல்லமாக வருடி விடுவதையும் பார்த்த சஞ்சய்க்கு அவனது இதயத்தில் யாரோ கத்தியை வைத்து குத்துவது போல் இருந்தது.
பாகம் 333. தீக்ஷி இன்வெஸ்டரிடம் ஒரு குழந்தை போல சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த சஞ்சய்க்கு அவன் இதயத்தில் யாரோ கத்தியை சொருகியது போல் இருந்தது. அதே நேரம் தீபக்கால் அவமானப்படுத்தி அனுப்பப்பட்டதும் தனது கேபினில் வந்து கடும் கோபத்தில் அமர்ந்திருந்தாள் அலீனா. அவளுக்கு தீபக் பேசியதை விட டைரக்டர் பேசியதுதான் அதிக கோபத்தை தூண்டியது. என்ன தைரியம் இருந்திருந்தா எல்லார் முன்னவும் அந்த டைரக்டர் என திட்டியிருப்பான் என்று கோபத்தில் பொறுமைய அலீனாவிற்கு மீண்டும் அனைவர் முன்னாலும் செல்வதற்கே அவமானமாக இருந்தது. இந்த படப்பிடிப்பு தளத்தில் இழந்த அவளது மரியாதையை மீட்டு தர வேண்டுமானால் அது நரேனால் மட்டும்தான் முடியும். ஆனால் நரேன் அவளுக்காக இங்கு வருவானா என்ன? அன்று அவந்திகாவை அடித்ததற்காக அனைவர் முன்னாலும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அவன் அலீனாவை அறைந்ததற்கு பின்னால் அவன் அலீனாவை பார்க்க வரவே இல்லை. ஏன், அவளுக்கு ஒரு போன் கூட போடவில்லை. அலீனாவிற்கு நன்றாகவே தெரியும், சிறு வயதிலிருந்தே நரேனுக்கு அவந்திகாவை மட்டும்தான் பிடிக்கும். அவளுக்கு ஏதாவது ஒன்றென்றால் அது யாராக இருந்தாலும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அவர்களை துவம்சம் செய்து விடுவான். ஆனால் இத்தனை வருடங்களுக்கு பின்பும் அவந்திகா நரேனிடம் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிப்போன பின்பும் நரேன் அவந்திகா மீது அதே அளவு வெறித்தனமான ஈர்ப்போடு இருப்பான் என்று அலீனா எதிர்பார்க்கவில்லை. இப்போது நரேனிற்கு போன் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போதே அலீனாவின் கைகள் நடுங்க ஆரம்பித்தது. உதட்டை அழுந்த கடித்தவள் சிறிது நேர யோசனைக்கு பின் நரேனின் செக்யூரிட்டிக்கு போன் செய்தாள். 2 ரிங்கில் போன் எடுக்கப்பட்டது. போன் எடுக்கப்பட்டதும், நரேன் உனக்கு பக்கத்திலே இருக்காரு என்றாள் அலீனா. மறுமுனையில் இருந்து மிகவும் பொறுமையான குரலில் பதில் வந்தது. மிஸ் அலீனா, மிஸ்டர் நரேன் உங்ககிட்ட சொல்லலையா? அவரு பிசினஸ் ட்ரிப் போயிருக்காரு என்றான் செக்யூரிட்டி. அலீனாவின் இதயம் மீண்டும் இயலாமையிலும் அவமானத்திலும் துடித்தது. எங்க போயிருக்காரு என்றாள். அதே நேரம் வெள்ளி நிற புகை மண்டலங்களுக்கு இடையே இருந்து சீறி வரும் கழுகை போல உயரத்திலிருந்து ஒரு பிளைட் கீழே இறங்கி வந்து சென்னை ஏர்போர்ட்டில் தரை இறங்கியது. அந்த பிளைட்டிற்குள் இருந்து கருப்பு கோட் சூட் அணிந்து கம்பீரமான தோற்றத்தோடு நரேன் முதலில் கீழே இறங்க, அவனை தொடர்ந்து அவனது பாடி கார்டுகள் கீழே இறங்கினார்கள். அவனது கம்பீரமும் ஆதிக்கமும் அந்த ஏர்போர்ட்டில் இருப்பவர்களை கட்டி இழுத்தது. ஆனால் அவனை பார்த்ததும் ஏதோ ஒரு பய உணர்வு தோன்றவும் அவன் தங்கள் அருகில் வரும்போது அனைவரும் தானாகவே வழிவிட்டு விலகி நின்றார்கள். அந்த ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்ததும் அவனை ஒட்டி வந்து கொண்டிருந்த அவனது ஆட்களுள் ஒருவர், சார், இங்க நம்மள வரவேற்க வர்றவரு நம்ம தங்குறதுக்கான இடத்தையும் ஏற்பாடு செஞ்சிருக்காரு. நீங்க அந்த ஹோட்டல்ல தங்குறீங்களா இல்ல உங்களோட கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குறீங்களா என்றான். ஒரு நொடி அவனை திரும்பி பார்த்த நரேன், 2லையுமே தங்கலாம் என்று சொல்லிவிட்டு முன்னே நடந்தான். அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பென்ஸ் காரின் அருகே அவன் வரவும் அவனது பாடி கார்டை பவ்யமாக வந்து கதவை திறந்தான். எந்த அவசரமும் இல்லாமல் பொறுமையாக தனது கண்ணாடியை கழற்றிய நரேன் தன்னை சுற்றி இருக்கும் அனைத்தையும் பார்த்தான். அவனது கண்கள் சுற்றி இருப்பவர்களை அச்சப்படுத்துவதாக இருந்தது. அவன் எதுவும் செய்யவில்லை என்றாலும் அவனது கண்களே அவனது எதிராளியை அவனிடம் மண்டியிடச் செய்யும். அவனது பார்வை அந்த பிஸியான நகரத்தில் இருக்கும் ஒவ்வொருவரையும் ஊடுருவுவதாக இருந்தது. அனைத்தையும் பார்த்தவன், அவந்திகா, 8 வருஷமா எனக்கு தெரியாம இந்த சென்னையில தான் மறைஞ்சிருந்தியா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ இருக்க இடத்தை என்னால கண்டுபிடிக்க முடியாதா என்ன என்று சொன்னவன் மிகவும் மெல்லியதாக புன்னகைத்தான். அவனது உதடுகள் லேசாக வளைந்தது. ஆனாலும் அவை அச்சப்படுத்துவதாகத்தான் இருந்தது. அவந்திகா சில நாட்களுக்கு முன்பே சென்னை வந்திருந்தாள். ஆனால் அவளது மனம் அமைதி அடையாமல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அது மட்டுமில்லாமல் அகிலனிற்கு இதுவரை ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொண்டிருந்த டாக்டர் இப்போது அவனது உடல்நிலை ஆபரேஷன் செய்வதற்கும் ஏற்றதாக இருப்பதாகவும் இப்போது அவனுக்கு ஆபரேஷன் செய்யலாம் என்றும் சொல்லியிருந்தார். நேற்று தான் அகிலனிற்கு ஆபரேஷன் முடிந்தது. இரவெல்லாம் அவனுடனேயே இருந்துவிட்டு இப்போதுதான் அவந்திகா வீடு திரும்பியிருந்தாள். ஆனாலும் அவளது மனம் படபடப்பாக இருந்தது.
அகிலனிற்கு ஏதோ ஆபத்து வரப்போவதாக அவளது உள்மனம் அவளை எச்சரித்துக் கொண்டிருந்தது. அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. அகிலனிற்கு ஆபரேஷன் நடந்தால் அதை நினைத்து அவளது மனம் பதற்றம் கொண்டிருப்பதாக தனக்குத்தானே சமாதானம் செய்து கொண்டவள் சோஃபாவில் தலை சாய்த்து கண் மூடி அமர்ந்தாள். சிறிது நேரத்தில் அங்கு வந்த மாதவி சோர்ந்து போய் கிடக்கும் அவள் தலையை லேசாக வருடி விட்டவர், பொம்மி, இந்தா உனக்குத்தான் இந்த சூப் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், இத குடி என்று அவள் கையில் சூப் பவுலை கொடுத்தார். இரவெல்லாம் அகிலனோடு இருந்ததால் அவந்திகாவிற்கு சரியாக தூக்கமில்லாமல் அவளது கண்கள் சிவந்திருந்தது. அதை பார்த்த மாதவி, பொம்மி, நீ இந்த சூப்பை குடிச்சிட்டு நல்லா சாப்பிட்டு போய் தூங்கு, நான் அகிலனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறேன் என்றார். அவந்திகாவும் சரி என்று தலையசைத்து விட்டு அந்த சூப்பை குடித்துவிட்டு தனது அறைக்கு எழுந்து சென்றாள். சென்னை வந்ததிலிருந்து அரவிந்த் வீட்டிற்கு வருவதற்கு கூட நேரம் இல்லாமல் எந்த நேரமும் தனது ஆபீஸிலேயே பிஸியாக இருந்தான். நேற்று கூட அகிலனிற்கு ஆபரேஷன் நடந்த போது ஒரு 10 நிமிடம் வந்து அவனை பார்த்துவிட்டு சென்றானே தவிர அதை தாண்டி அவனுக்கு அங்கிருக்க நேரமில்லை. இரவு பகலாக எந்த நேரமும் ஆபீஸில் இருந்தான். அவந்திகா இதையெல்லாம் யோசித்துக் கொண்டு தனது மெத்தையில் படுத்து குழம்பிக் கொண்டிருக்க அவளுக்கு அகிலனிடமிருந்து போன் வந்தது. அந்த அழைப்பை பார்த்த அவந்திகா பதறி போனாள். போனை எடுத்து ஹலோ சொல்வதற்கு முன்பாகவே, அகில், என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? நீ நல்லா தானே இருக்க? உனக்கு எதுவும் பெயின் இருக்கா என்ன? உன் பக்கத்துல கேர்டேக்கர் இருக்காரா இல்லையா என்று அவந்திகா பதற்றமாக கேட்டுக்கொண்டே போக, ஐயோ அக்கா, இப்போ தானே நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன, நான் நல்லா தானே இருந்தேன், அப்புறம் ஏன் இவ்ளோ பதட்டப்படுற? எனக்கு ஒன்னும் இல்ல என்றான் அகிலன் பொறுமையாக. ஆமா, நான் இப்போதான் அங்க இருந்து வந்தேன், நீ அதுக்குள்ள போன் பண்ணவும் எனக்கு கொஞ்சம் பதட்டமாகிடுச்சு. எதுக்கு கால் பண்ணுன அகில் என்று அவந்திகா நிதானமாக கேட்க, அக்கா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன பாக்குறதுக்காக ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. யாருன்னு கெஸ் பண்ணி பார்க்கலாம் என்று அகிலன் சந்தோஷமான குரலில் சொல்ல, அகிலன் சந்தோஷம் படும் அளவிற்கு யார் அங்கு சென்றிருப்பார்கள்? ஒருவேளை சூர்யாவாக இருக்குமோ என்று யோசித்தவள், நீ இவ்ளோ சந்தோஷப்படுற அளவுக்கு அப்படி யாரு அந்த கெஸ்ட் என்று கேட்டாள். அது நான் தான் என்று மறுமுனையிலிருந்து அவள் உடலை நடுங்க வைக்கும் ஒரு குரல் கேட்டது. அடுத்த நொடி பதறிப்போய் மெத்தையில் இருந்து எழுந்தவள் அருகில் இருந்த டேபிளில் காலை இடித்துக் கொண்டாள். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல், நரேன், நரேன், நீ அங்க என்ன பண்ற என்றாள் கோபமாக. நான் என்ன பண்றேன்? நான் ஒன்னும் பண்ணல. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் அகிலனை பாத்திருக்கேன். என்ன பார்த்ததுல அகிலனுக்கும் ரொம்ப சந்தோஷம். அதான் நாங்க 2 பேரும் கதை பேசிட்டு இருக்கோம். நீயும் எங்களை பார்க்க வரியா என்று எப்போதும் போல நரேன் தனது அமைதியான அச்சமூட்டும் குரலில் கேட்க, அவந்திகாவிற்கு ஒரு நொடி அவளது உயிரே போவது போல் இருந்தது. இப்போது நரேன் அகிலனை வைத்து தன்னை டார்கெட் செய்கிறான் என்று அவந்திகாவிற்கு புரிந்தது. உண்மையில் பெங்களூரிலிருந்து ஓடி வந்த 8 வருடங்களும் அகிலனிற்காக மட்டும்தான் அவந்திகா வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவனது கால் குணமாவதற்காக தன்னையே இழக்க தயாராகித்தான் ஒப்பந்த திருமணம் செய்து கொண்டாள். அனைத்தும் சரியாகி இப்போது அகிலனின் காலும் குணமாகும் நேரத்தில் நரேன் ரூபத்தில் இப்படி ஒரு ஆபத்து அகிலனை தேடி வந்தால் அவந்திகாவால் எப்படி அதை தாங்கிக் கொள்ள முடியும்? தனது உதட்டை அழுந்த கடித்தவள், நான் வரேன், இப்போவே அங்க வரேன் என்று சொன்னவள் வேகமாக ஆடை மாற்றிக்கொண்டு கீழே இறங்கி வந்தாள். மாதவி ஹாஸ்பிட்டல் செல்வதற்காக அப்போதுதான் அனைத்தையும் பேக் செய்து கொண்டிருந்தாள். நல்ல வேளை இப்போது மாதவி அங்கு சென்றிருந்தால் நரேன் மாதவியை வைத்து ஏதாவது பிளாக்மெயில் செய்திருப்பான் என்று நினைத்த அவந்திகா, அத்தை, நீங்க வீட்ல ரெஸ்ட் எடுங்க, நான் போய் அகிலனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக மாதவி பேக் செய்து வைத்திருந்த சாப்பாட்டு பேக்கை எடுத்துக்கொண்டு வாசலை நோக்கி சென்றாள். பொம்மி, என்னாச்சு உனக்கு? இரு, நானும் வரேன் என்று மாதவி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவந்திகா வாசலை தாண்டி சாலைக்கு சென்றிருந்தாள். கேபை பிடித்து ஹாஸ்பிட்டலுக்கு செல்லும் போது அவளது இதயம் படபடவென அடித்துக் கொண்டிருந்தது. என்னதான் நரேன் பிறந்து வளர்ந்தது பெங்களூராக இருந்தாலும் அவனுக்கு டெல்லியில் இருக்கும் அளவிற்கு அதிகாரமும் செல்வாக்கும் சென்னையில் கிடையாது. இங்கு அவனால் எதுவும் செய்ய முடியாது என்று அவந்திகாவிற்கு தெரிந்தாலும் அவளால் அமைதியாக இருக்க முடியவில்லை. தனக்கு இருந்த பதற்றத்தில், சீக்கிரம் போங்கண்ணா என்று டிரைவரிடம் எத்தனை முறை சொல்லியிருப்பாள் என்று
அவளுக்கே தெரியாது. அவள் செல்லும் இடம் ஹாஸ்பிட்டல் என்பதால் ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்கும் என்று அந்த டிரைவரும் அவ்வளவுதாம்மா, இதோ போயிரலாம் என்றவர் ஹாஸ்பிட்டல்ல யாருமா இருக்கிறது என்றார் அக்கறையாக. என் தம்பி என்று அவந்திகா சொல்லவும் ஹாஸ்பிட்டல் வரவும் சரியாக இருந்தது. ஒன்னும் பயப்படாதம்மா, நம்பிக்கையே பாதி நோயை குணப்படுத்திரும், உன் தம்பி நல்லா இருப்பான் என்று சொல்லிவிட்டு அவர் அங்கிருந்து சென்றார். ஹாஸ்பிட்டல் வரை ஏதோ ஒரு தைரியத்தில் வந்துவிட்டவளுக்கு அந்த சிறிது தூரம் செல்லும் அளவிற்கு பொறுமை இல்லை. வேக வேகமாக அகிலனின் அறைக்கு ஓடினாள். மூச்சு வாங்க அகிலனின் அறை வாசலில் அவந்திகா நின்ற போது உள்ளிருந்து பலமான சிரிப்பு சத்தம் கேட்டதும் அகிலனும் நரேனும் தான் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அவந்திகா கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்ற போது, அக்கா நீ அதுக்குள்ள வந்துட்டியா, எவ்வளவு ஃபாஸ்டா வந்த என்று சிரித்துக் கொண்டே கேட்டான் அகிலன். அவந்திகாவின் பார்வை சோஃபாவில் அமர்ந்திருந்த நரேன் மீதுதான் சென்றது. சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு ஒரு கையை சோஃபாவின் மேலும் மற்றொரு கையை கால் மீதும் வைத்து அமர்ந்திருந்தான் நரேன். நரேனும் சிரித்துக் கொண்டுதான் இருந்தான். ஆனால் அகிலன் வயிற்றை பிடித்துக் கொண்டு குலுங்கி குலுங்கி சிரித்துக் கொண்டிருந்தான். அவனால் தனது சிரிப்பை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. ஒரு வழியாக சிரித்து முடித்தவன், சபா, ஐயோ முடியல லீடர், உங்களுக்கு இப்படி ஒரு பக்கம் இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. ஆமா, கடைசியில என்னதான் ஆச்சு, அக்கா என்ன பண்ணுனா என்று அகிலன் நரேனிடம் கேட்கவும் இப்போது அவந்திகாவை திரும்பி பார்த்த நரேன், அதான் உங்க அக்காவே வந்துட்டால, நீ அவகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோ என்றான். எதுவும் புரியாமல் அவந்திகா குழப்பத்தோடு நின்று கொண்டிருப்பதை பார்த்த அகிலன், அக்கா இன்னைக்கு காலையில நீ இங்க இருந்து கிளம்புனதும் லீடர் இங்க வந்தாரு. எனக்கு செம்ம ஷாக் தெரியுமா, எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவரை பாக்குறேன். ஆனா அக்கா, இத்தனை வருஷம் பார்க்காம இருந்ததுல இருந்து லீடர் ரொம்பவே ஃபன்னியா மாறிட்டாரு. முன்ன இருந்ததை விட இப்ப பயங்கர காமெடியா பேசுறாரு என்று சிரித்து கொண்டே சொன்னான். ஆரம்பத்தில் அவந்திகா எங்கு சென்றாலும் அகிலனும் அக்கா அக்கா என்று அவளோடே சுற்றி கொண்டிருப்பான். அதனால் நரேனிற்கு அவனை சுத்தமாக பிடிக்காது. ஆனால் போக போக அகிலன் அவந்திகாவின் மீது வைத்திருக்கும் பாசத்தை பார்த்தவன் அவனிடம் கொஞ்சம் நட்பாக பேசுவான். ஆனால் நரேனிற்கு தனது அக்காவை பிடித்திருக்கிறது. அவர்கள் இருவரும் பேசுவதற்கு தான் தொல்லையாக இருக்கிறோம் என்று அகிலனிற்கு தெரிந்த போது எப்போது நரேனை பார்த்தாலும் அகிலிற்கு அச்சமாக இருக்கும். ஆனால் நரேன் அவனிடம் நல்ல முறையிலேயே நடந்து கொண்டதால் அகிலனும் அவனோடு நன்றாக பேசுவான். இத்தனை வருடங்களுக்கு பிறகு இப்போது நரேனை பார்த்ததும் நரேன் மீது அகிலனிற்கு ஒரு அளவில்லா பாசம் தோன்றியது. இருவரையும் பார்த்து தனது உதட்டை அழுந்த கடித்துக் கொண்ட அவந்திகா நரேனை பார்த்தாள். நரேன் எதுவும் பேச போவதாக தெரியவில்லை என்றதும், ரெண்டு பேரும் அப்படி எதை பத்தி பேசிட்டு இருந்தீங்க என்று அவந்திகாவே ஆரம்பித்தாள். இப்போது மீண்டும் கண்ணில் கண்ணீர் வரும் வரை சிரிக்க ஆரம்பித்தான் அகிலன். உன்னை பத்தி தான்க்கா பேசிட்டு இருந்தோம். சின்ன வயசுல நீ எப்படி சாக்லேட் பைத்தியமா இருந்தன்னு தான் பேசிட்டு இருந்தோம். சின்ன வயசுல ஒரு டைம் லீடர் நம்ம வீட்டுக்கு வந்தப்போ உனக்கு சாக்லேட் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் உனக்கு யார பிடிக்கும், உங்க அப்பாவை பிடிக்குமா இல்ல என்ன பிடிக்குமான்னு கேட்டதும் அப்பா மடியில உட்கார்ந்து இருந்த நீ வேகமா லீடர் கிட்ட போய் உட்கார்ந்து எனக்கு லீடர் தான் பிடிக்கும்னு சொல்லிருக்க. அதுக்கப்புறம் அப்பாவோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சா எனக்கு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அட கடவுளே, ஒரு சாக்லேட்டுக்கு ஆசைப்பட்டு இந்த பொண்ணு அப்பாவையே விட்டுட்டு போயிருச்சேன்னு பயங்கர ஷாக் ஆகியிருப்பாரு என்று சொல்லி அகிலன் மீண்டும் சிரிக்கவும் அவந்திகா நரேனை பார்த்து முறைத்தாள். ஆரம்பத்தில் அவந்திகாவின் குடும்பமும் நரேனின் குடும்பமும் நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். பல நேரம் அவந்திகா நரேனின் வீட்டில் இருப்பதும் நரேன் அவந்திகாவின் வீட்டில் இருப்பதும் சாதாரணம். அதன் பிறகு நரேனின் குடும்ப பிசினஸ் வளர்ந்து அடுத்தடுத்த கட்டத்திற்கு சென்று கொண்டே இருந்தது. அவர்களது செல்வாக்கும் அதிகாரமும் கூட வளர்ந்தது. அதே நேரம் அவந்திகாவின் குடும்ப பிசினஸ் எப்போதும் போல் சீரான வளர்ச்சியில்தான் இருந்தது. அதனால்தான் ஒரு பிரச்சனை வந்ததும் அவர்கள் சொத்துக்கள் அனைத்தும் திவாலாகும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். பாகம் 334. சிறுவயதில் அவந்திகா, நரேன், சூர்யா மற்றும் இன்னும் சிலரும் ஒரே கேங்காக ஒன்றாக சுற்றி கொண்டிருப்பார்கள். அப்போது அவந்திகாவிற்கு நரேனையும் சூர்யாவையும் தான் மிகவும் பிடிக்கும்.
என்னதான் நரேனை அவந்திகாவிற்கு பிடித்தாலும் அவன் மீது எப்போதும் அவந்திகாவிற்கு ஒரு வகை பயம் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனாலும் அவனது அந்த ஆளுமையும் கம்பீரமும் தன் மீது அவன் காட்டும் அக்கறையும் பிடித்து போய் எப்போதும் அவந்திகா அவனுடனேயே சுற்றி கொண்டிருப்பாள். ஆனால் அது கடந்த காலம். இப்போது நிகழ்காலத்தில் வந்து நரேன் அதையெல்லாம் பேசிக் கொண்டிருப்பது அவந்திகாவிற்கு முட்டாள்தனமாக தெரிந்தது. ஒரு பெருமூச்சு விட்டவள் தனது கைகளை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு நரேன் உட்கார்ந்திருந்த சோஃபாவில் அருகில் அமர்ந்து இயல்பாக பேசுபவள் போல் நரேனுடனும் அகிலனுடனும் பேசிக் கொண்டிருந்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு அங்கு வந்த நர்ஸ், மேடம், ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும் என்று சொல்லவும் ஓகே என்று அவந்திகா அகிலன் அருகில் செல்ல, இல்லக்கா, நீங்க இங்கே உட்கார்ந்து பேசிட்டு இருங்க, அதான் நர்ஸ் இருக்காங்கல்ல, நான் போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிக்கொண்டு அகிலன் எழுந்து அமர அவந்திகாவும் அகிலனுக்காக அப்பாயிண்ட் செய்திருந்த கேர்டேக்கரும் அகிலனை வீல் சேரில் உட்கார வைத்தார்கள். அதன் பிறகு நர்ஸும் கேர்டேக்கரும் அகிலனை எக்ஸ்ரே எடுக்கும் இடத்திற்கு அழைத்து சென்று விட இப்போது அந்த அறையில் அவந்திகாவும் நரேனும் மட்டும்தான் இருந்தார்கள். அகிலன் அங்கிருந்து சென்றதும் கோபமாக நரேனை பார்த்த அவந்திகா, எதுக்காக இங்க வந்த என்றாள் கடுமையான குரலில். கொஞ்சம் கூட கோபப்படாமல் பொறுமையாக அவந்திகாவை பார்த்த நரேன், இதென்ன அவந்திகா, இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்ட? உன்னை என் கூட நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகத்தான் வந்தேன் என்று நரேன் சொல்லவும் அவனை எரித்து விடுவது போல் பார்த்த அவந்திகா, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு என்றாள். அதனால என்ன, எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல, அவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு என்றான் மிகவும் கூலாக. இதுவரை பொறுமையாக இருந்த அவந்திகாவின் பொறுமையெல்லாம் நரேனின் இந்த வார்த்தையில் காணாமல் போனது. நரேன், நீ என்ன பேசிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா என்றாள் கோபமாக. அஃப்கோர்ஸ் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். சின்ன வயசுல இருந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அப்பவும் சரி இப்பவும் சரி, எனக்கு உன்னை மட்டும்தான் பிடிக்கும். நீ என்னோட அவந்திகா. கல்யாணம் ஆகிருச்சுன்றதாலெல்லாம் உன்னை வேற ஒருத்தனுக்கு விட்டு கொடுக்க முடியாது என்று சொன்னவன் எழுந்து அவந்திகாவை பாவமாக பார்த்து, அவந்திகா, எனக்கு புரியவே இல்ல. இத்தனை வருஷமா நான் உனக்காக காத்துட்டு இருந்தேன், தினம் தினம் உன்னை தேடிட்டு இருந்தேன். அப்படி இருக்க என்ன விட்டுட்டு வேற ஒருத்தனை உன்னால எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடிஞ்சது என்றான். அவன் குரலில் என்றைக்கும் இல்லாத ஒரு சோகம் தென்பட்டது. இப்போது ஏதோ வளர்த்தவரால் கைவிடப்பட்ட பாவப்பட்ட ஒரு செல்ல பிராணியை போல்தான் நரேன் அவந்திகாவின் முன் நின்று கொண்டிருந்தான். ஒரு நொடி அவந்திகாவிற்கும் கூட அவன் மீது இரக்கம் தோன்றியது. ஆனால் அது ஒரு நொடி மட்டும்தான். ஒரே நொடியில் சுதாரித்துக் கொண்டவள், வாய்ப்பே இல்ல, என் முன்னாடி நிக்கிறவன் எப்பவும் பாவப்பட்டவன் கிடையாது, இவன் கொடூரமானவன், இரக்கமில்லாதவன் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். நரேன் தன் கையை நீட்டி அவந்திகாவை தொடவர அவன் பிடியில் இருந்து விலகிய அவந்திகா, நரேன், கண்டிப்பா நான் பெங்களூருக்கு வரத்தா போறேன், ஆனா இப்போ இல்ல. அத்தோட நான் அரவிந்த டிவோர்ஸ் பண்ணுவேன்னு கனவுலையும் நினைச்சு பாத்துறாத. நீ என்ன பண்ணினாலும் நான் அரவிந்துக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன் என்றால் தீர்க்கமான குரலில். ஒரு நொடிக்கு முன்னால் பாவமாக இருந்த நரேனின் முகம் மின்னல் அடித்தது போல் கோபம் கொப்பளிக்கும் எரிமலையாக மாறியது. அவந்திகா என்று கோபத்தில் உச்ச குரலில் கத்தினான். கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அவனை நேருக்கு நேராக பார்த்த அவந்திகா, எனக்கு இந்த உலகத்திலேயே பிடிச்ச ஒரே ஒரு ஆள்னா அது அரவிந்த் மட்டும்தான் என்றாள். இந்த உலகத்தில் இதைவிட வேறு யாராலும் நரேனை நொறுக்கி போட முடியாது. கைகளை இறுக மூடி தனது கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டான். ஒரு நொடி அமைதிக்கு பின் லேசாக சிரித்தவன் ஏதோ அடம்பிடிக்கும் குழந்தையிடம் பேசுவது போல், அவந்திகா, திரும்பவும் உன்னோட பிடிவாதத்தை ஆரம்பிச்சிட்டியா என்றான். அவந்திகாவிற்கு நரேன் ஏதோ அவளை வைத்து கேலி செய்வது போல்தான் இருந்தது. இவன் என்ன பைத்தியமா? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு இவனுக்கு புரியுதா இல்லையா என்று அவந்திகா நினைத்து கொண்டிருக்கும் போதே அவந்திகாவின் அருகே வந்து அவள் காதருகே குனிந்த நரேன், அவந்திகா, எனக்கு என்ன வேணும்னு எப்பவும் நான் தான் முடிவு பண்ணுவேன். எனக்கு வேணும்னா அத நானே எடுத்துப்பேன் என்றான். இந்த வார்த்தைகளை கேட்ட அவந்திகாவிற்கு அருவருப்பாக இருந்தது. நரேன், நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. இது ஒன்னும் டெல்லியோ பெங்களூரோ கிடையாது. இது சென்னை. அதுவும் நீ இருக்கிறது VIP வார்டு.
நான் மட்டும் ஒரு சத்தம் போட்டேனா போதும், நீ அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியிருக்கும் என்று அவந்திகா சொல்லவும், பாரா என் மேல உனக்கு அவ்வளோ அக்கறையா என்று வில்லங்கமாக கேட்டான் நரேன். இந்த வார்த்தைகளை கேட்ட அவந்திகா அப்படியே பேச்சற்று போனாள். அவள் இவ்வளவு திட்டியும் வெட்கமே இல்லாமல் அவன் பதில் சொல்லும் போது அவந்திகாவால் என்ன செய்ய முடியும்? அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருக்க அவள் காதருகே வந்தவன், நீ ஒன்னும் பயப்படாத அவந்திகா, நான் ஒன்னும் அவ்வளோ கொடூரமானவன் இல்ல என்றான். டில்லியில் அத்தனை நபர்களுக்கு முன் பலவந்தமாக வீட்டிற்கு தூக்கிச் சென்ற இவன் கொடூரமானவன் இல்லையா என்று நினைத்த அவந்திகா அவனது செயல்கள் ஒவ்வொன்றையும் உற்று கவனித்த போது டெல்லியில் ஒரு மாதிரியும் சென்னையில் ஒரு மாதிரியும் தான் அவன் நடந்து கொண்டான் என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவளை பார்த்து லேசாக சிரித்தவன், அவந்திகா, அந்த படத்தோட ஹீரோ ரோல உனக்காக விட்டு தர்றதுக்காக அரவிந்த் எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கான் தெரியுமா என்று நரேன் கேட்கவும் அவந்திகாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. இதுவரை அரவிந்தோ சம்பத்தோ இதை பற்றி அவந்திகாவிடம் பேசியதே இல்லை. அப்படி என்ன அரவிந்த் தியாகம் செய்திருப்பான் என்று அவந்திகா யோசித்துக் கொண்டிருக்க 25 கோடி என்று நரேனிடமிருந்து பதில் வந்தது. இதை கேட்ட அவந்திகாவின் கண்கள் விரிந்தது. என்னதான் அரவிந்த் இப்போது பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் ஆரம்பத்தில் ஒன்றுமில்லாமல் தான் தனது பயணத்தை துவங்கினான். அதனால் அரவிந்தின் சொத்து மதிப்பு அவ்வளவு பெரியதெல்லாம் இல்லை. அதிகபட்சமாக போனால் 100 கோடி இருக்கும். அதுவும் அரவிந்தின் வீடு, கம்பெனி என்று அனைத்தையும் சேர்த்தால்தான் 100 கோடியை நெருங்கும். அப்படி இருக்க தனக்காக அரவிந்த் 25 கோடியை தியாகம் செய்திருக்கிறான் என்றால் அது மிகப்பெரிய விஷயம்தான். இப்போது அவந்திகாவிற்கு புரிந்தது. சென்னை வந்ததிலிருந்து அரவிந்த் ஏன் கம்பெனியிலேயே இருக்கிறான் என்று. யாருக்காக இருந்தாலும் திடீரென்று இவ்வளவு பெரிய தொகையை கம்பெனியில் இருந்து கொடுத்தால் பிறகு இன்வெஸ்டர்களுக்காக தேட வேண்டி வரும்தான். இந்த நிலையிலும் அவந்திகாவிற்கு எதுவும் தெரியக்கூடாது என்று அரவிந்த் பார்த்து கொண்டதுதான் அவந்திகாவிற்கு மெய் சிலிர்த்தது. அத்தோடு தன்னால் தான் அரவிந்திற்கு இந்த நிலை என்ற குற்ற உணர்வாகவும் இருந்தது. இது அனைத்திற்கும் காரணமான நரேனை அவந்திகா கோபமாக முறைத்து பார்த்தாள். அவளை பார்த்து சிரித்த நரேன், அவந்திகா, இங்கு பாரு, நீ இப்படியே தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தேனா கடைசியில அரவிந்த் எதுவும் இல்லாம நடுத்தெருல தான் நிக்கணும் என்றான். இதை கேட்டதும் அவந்திகாவிற்கு ஒரு நொடியில் உடல் நடுங்கியது. என்னதான் இருந்தாலும் அரவிந்த் ஒரு புகழ்பெற்ற நடிகன் மட்டும்தான். அவனிடம் ஏதோ கொஞ்சம் பணம் இருந்தாலும் அது நரேனின் செல்வாக்கிற்கு கிட்ட கூட வர முடியாது. நரேன் சொன்னது உண்மைதான். நரேன் மட்டும் அரவிந்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அவனுக்கு ஒரு நாள் போதும். இதையெல்லாம் யோசித்த அவந்திகா ஒருவித நடுக்கத்தோடு அதே நேரம் அதீத கோபத்தோடு, நரேன், எப்பவும் உன்னோட எல்லைய தாண்டணும்னு நினைக்காத என்றாள். அப்போ நான் சொல்றத நீ கேட்க மாட்ட, அப்படித்தானே? சரி விடு என்று சொன்னவன் ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்து அவந்திகாவிடம் கொடுத்து, நான் இந்த ஹோட்டல்ல தான் ரூம் நம்பர் 9ல இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் சென்னையில தான் இருப்பேன். நீ எப்போ வந்து என்ன பாப்பேன்னு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீயா என்ன தேடி வருவ, நான் உன்னை தேடி வர வைப்பேன் என்று சொல்லிவிட்டு கதவை நோக்கி சென்றவன் ஒரு நொடி திரும்பி, அவந்திகா, அப்புறம் அகிலன் வந்தா நான் கிளம்பிட்டேன், கண்டிப்பா நாளைக்கு நான் அவனை பார்க்க வருவேன்னு சொல்லு என்றான். அவன் முகத்தில் இருந்த புன்னகை ஒரு பேர் அழிவிற்கான அடையாளம் என்பது அவந்திகாவிற்கு தெளிவாக தெரிந்தது. அப்புறம் அவந்திகா, அகிலன் இப்பதான் சரியாகிட்டு வரான்னு நினைக்கிறேன். நல்லதுதான். ஆனா இதுக்கு மேல அவனுக்கு எந்த ஆக்சிடென்ட்டும் நடக்காம கேர்ஃபுல்லா இருக்கணும் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றான். அவன் வார்த்தைகளுக்கு பின்னால் இருந்த அர்த்தம் அவந்திகாவிற்கு நன்றாகவே புரிந்தது. அரவிந்தை வைத்து இவ்வளவு நேரம் பிளாக்மெயில் செய்து கொண்டிருந்தவன் இப்போது அகிலனை வைத்து பிளாக்மெயில் செய்து கொண்டிருக்கிறான். அவந்திகா அந்த அறையை விட்டு வெளியே சென்ற போது ஏதோ அவளுக்கு கொதிக்கும் தண்ணீரில் மூழ்கியது போல் இருந்தது. எங்கேயோ வெறித்து பார்த்து கொண்டு வெளியே சென்றவள் தனது போனை எடுத்து அரவிந்திற்கு அழைத்தாள். போனை எடுத்ததும் குரலில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் வெகு இயல்பாக, சொல்லுதியா என்றான் அரவிந்த். அரவிந்தின் குரலை கேட்டதும் அவந்திகாவிற்கு தைரியம் வந்தது போல் இருந்தது. நரேன் சென்னை வந்துட்டான் என்றாள். ஒரு நொடி அமைதியாக இருந்தவன், எனக்கு தெரியும் என்றான். ஒரு சிறிய அமைதிக்கு பின்,
நீ ஒன்னும் கவலைப்படாத என்றான். இது சாதாரண வார்த்தைதான். ஆனால் இந்த வார்த்தை அவந்திகாவிற்கு ஏதோ பெரிய பலத்தை தந்தது போல் இருந்தது. ஒரு பெருமூச்சு விட்டவள், இப்போ நீங்க எங்க இருக்கீங்க என்றாள். பிசினஸ் மீட்டிங்ல இருக்கேன் என்று அரவிந்த் பதில் அளிக்கவும் ஒரு சிறு தயக்கத்திற்கு பிறகு, அரவிந்த் அங்க எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குல்ல என்றாள். என்னதான் அரவிந்த் அவந்திகாவிடமிருந்து உண்மையை மறைத்து வைத்திருந்தாலும் நரேன் அவந்திகாவை சந்தித்திருக்கிறான் என்றால் அவளிடம் அனைத்தையும் சொல்லியிருப்பான் என்பது அரவிந்திற்கு நன்றாகவே தெரிந்தது. அவந்திகாவின் கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாமல் மெல்லியதாக சிரித்தவன், ஏன் அவந்திகா, என்னால குடும்பத்தை காப்பாத்த முடியாதுன்னு நினைச்சு பயப்படுறியா என்ன என்றான். அவனின் இந்த விளையாட்டுத்தனமான கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்றே அவந்திகாவிற்கு தெரியவில்லை. கண்ணிமைக்கும் நேரத்தில் தனக்காக ஒருவன் 25 கோடியை சர்வசாதாரணமாக தூக்கி எறிந்து விட்டு வந்திருக்கிறான். அவனின் அன்பிற்கும் காதலுக்கும் முன்னால் அவந்திகாவிற்கு எதுவும் பெரிதாக தெரியவில்லை. மென்மையாக சிரித்த அவந்திகா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அரவிந்த், அப்படியே உங்களால குடும்பத்தை காப்பாத்த முடியாம போனாலும் நான் வேலைக்கு போய் உங்களை கண் கலங்காம பாத்துக்கிறேன் என்றாள். வாவ், சூப்பர், இது மாதிரி ஒரு பொண்டாட்டி யாருக்கு கிடைப்பா, நான் ரொம்பவே லக்கி தான் என்று சொல்லி அரவிந்த் சிரிக்க அவனது விளையாட்டுத்தனமான பதிலை கேட்டு அவந்திகாவும் சிரித்தாள். அது ஏனோ தெரியவில்லை, அரவிந்த் எப்போதெல்லாம் பொண்டாட்டி பொண்டாட்டி என்று சொல்கிறானோ அப்போதெல்லாம் அவந்திகாவின் கன்னம் சிவந்து விடுகிறது. தனது கன்னத்தை தொட்டு சிரித்து கொண்ட அவந்திகா, ஓகே, அப்போ நீங்க உங்க மீட்டிங்க கண்டினியூ பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தாள். அதே நேரம் அரவிந்த் மிக தீவிரமான ஒரு பிசினஸ் மீட்டிங் நடந்து கொண்டிருக்க அதை விட்டுவிட்டு காரிடோரில் வந்து நின்று அவந்திகாவோடு போன் பேசிக் கொண்டிருந்தான். போன் பேசும் வரை அவனது முகம் சிரித்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் போனை வைத்த அடுத்த நொடி அவனது முகம் முற்றிலும் மாறியது. ஒரு வகை தீவிரத்தோடு மீட்டிங் அறையை நோக்கி சென்றான். பதற்றமாக அவனுக்கு பின்னால் வந்து நின்ற சம்பத், சார், நம்ம போன மாசம் புதுசா கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருந்த ஆர்டிஸ்ட் 2 பேருமே இப்ப நம்ம கம்பெனியை விட்டு போகணும்னு சொல்றாங்க. விசாரிச்சு பார்த்ததுல புதுசா ஆரம்பிச்சிருக்கிற என்ஏ கம்பெனி அவங்களுக்கு அதிக பேமெண்ட் கொடுத்ததோட மட்டும் இல்லாம அவங்கள நிறைய ப்ரமோஷன் பண்ணுவோம்னு சொல்லி அவங்க பக்கம் இழுத்திருக்காங்க என்றான். சம்பத் சொன்ன மற்ற விஷயங்களை விட என்ஏ கம்பெனி மட்டும்தான் அரவிந்தின் மனதில் நின்றது. என்ஏ, நரேன், அவந்திகா. இதை நினைத்தவன் தனது முகத்தில் தோன்றிய கேலியான புன்னகையை கீழே குனிந்து மறைத்து கொண்டான். நரேன் எவ்வளவு தீவிரமாக இருந்திருந்தால் இவ்வளவு குறுகிய நாட்களுக்குள் ஒரு கம்பெனியை ஆரம்பித்திருக்கிறான் என்று நினைக்கும் போது அரவிந்திற்கு சிரிப்புதான் வந்தது. சிரித்து முடித்து சம்பத்தை பார்த்தவன், சம்பத், நமக்கு உண்மையா இல்லாத யாரும் நம்ம கம்பெனில இருக்கணும்னு அவசியம் இல்ல. எல்லாரையும் வெளியே போக சொல்லுங்க. முக்கியமான விஷயம், எல்லார்கிட்டையும் பெனால்டி வாங்கிட்டு வெளியே அனுப்புங்க என்றான். புரிந்தது என்று தலையசைத்த சம்பத், பட் சார், நாம இப்போ என்ன பண்ண போறோம் என்றான். அவர்களிடம் இப்போது மிகவும் குறைந்த ஆர்டிஸ்டுகள் தான் இருந்தார்கள். இது மிகவும் பரிதாபமான நிலைதான். ஒரு நொடி யோசித்த அரவிந்த், சஞ்சயோட கான்ட்ராக்ட் பழைய கம்பெனில இருந்து முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் என்று சொல்லவும் சம்பத்தின் கண்கள் பிரகாசித்தது. அரவிந்தை விட்டுவிட்டு சஞ்சய் யாரிடம் செல்ல போகிறான்? அதே நேரம் சம்பத்திற்கு ஒரு போன் கால் வரவும் மிகவும் பவ்யமாக எடுத்து பேசியவன் போனை வைத்ததும் தலையில் கை வைத்து அரவிந்தை பார்த்தவன், சார், நாம இப்ப மொத்தமா முடிஞ்சிட்டோம். 2 வாரத்துக்கு முன்ன நம்ம கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணியிருந்த இன்வெஸ்டர் இப்போ அவரோட பணம் மொத்தமும் வேணும்னு கேக்குறாரு. அத நம்ம குடுத்துட்டோம்னா நம்ம கிட்ட பணம்ங்கிறதே சுத்தமா இல்லாம போயிரும். நம்ம ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் அத வச்சுதான் சம்பளம் கொடுக்கலான்னு இருந்தோம். இப்போ என்ன பண்றது சார் என்றான் பரிதாபமாக. பாகம் 335. ஆரம்பத்தில் அரவிந்தின் கையில் இருந்த 25 கோடியைத்தான் அவர்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் செய்வதற்காக வைத்திருந்தார்கள். ஆனால் அதை அரவிந்த் சர்வசாதாரணமாக நரேனிடம் தூக்கி போட்டுவிட்டு வந்ததால் அவர்களின் நிலை இப்போது மிகவும் பரிதாபமாக மாறிவிட்டது. அதுவே இவர்களுக்கு பெரிய அடிதான் எனும் போது அது பத்தாது என்று இருக்கும் கொஞ்ச நஞ்ச இன்வெஸ்டர்களும் விலகி கொண்டிருப்பது இவர்களது நிலையை அதள பாதாளத்திற்கே கொண்டு தள்ளிவிட்டது. அரவிந்தின் முகத்தில் எதுவும் மாறுதல் தெரிகிறதா என்று பார்த்த சம்பத் எந்த மாறுதலும் தெரியாததால் நிமிர்ந்து அவனை பார்த்தவன், சார், எந்த சோர்ஸும் கிடைக்கலனா
நம்ம வேணும்னா ராஜேந்திரன் குடும்பத்துக்கிட்ட ஹெல்ப் கேட்போமா, அவங்கள இதுல இன்வெஸ்ட் செய்ய சொல்லுவோமா என்றான். அவ்வளவுதான். அதுவரை நிதானமாக இருந்த அரவிந்தின் அக்னி பார்வை சம்பத்தை தகர்க்கவும், சாரி சார், நான் சொன்னதை மறந்துருங்க என்று சொல்லி கீழே குனிந்து கொண்டான். அதே நேரம் இங்கு ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டிற்கு சென்ற அவந்திகா அரவிந்திற்கு இன்று மிகவும் ருசியாக ஏதாவது சமைத்து கொடுக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டு உள்ளே செல்ல, உள்ளிருந்து மாதவியின் சிரிப்பு சத்தம் பலமாக கேட்டது. மாதவி இப்படி சிரிப்பதை கேட்டு நீண்ட நாள் ஆகிவிட்டது. அப்படி என்ன நடந்திருக்கும் என்ற கேள்வியோடே அவந்திகா உள்ளே சென்று பார்க்க, அங்கு ஒரு அழகிய இளம்பெண் அமர்ந்து மாதவியோடு பேசிக் கொண்டிருந்தாள். மாதவி முகத்தில் சிரிப்போடு அந்த பெண்ணின் கையை பிடித்திருந்தார். கதவு திறக்கும் சத்தம் கேட்கவும் இருவரும் ஒன்றாக திரும்பி வாசலை பார்த்தார்கள். அவந்திகாவை பார்த்ததும் மாதவியின் முகத்தில் இருந்த புன்னகை இன்னும் அதிகரித்தது. பொம்மி, வந்துட்டியா? அகிலன் எப்படி இருக்கான்? நல்லா தானே இருக்கான்? ஏன் அவ்வளவு அவசரமா போன? அகிலன் எதுவும் போன் பண்ணிருந்தானா என்று மாதவி கேள்வி மழையாக பொழிந்து கொண்டிருக்க, அகிலன் நல்லா இருக்காத்த. நான் மேல தூங்க போனேன்ல, அப்ப அகிலனுக்கு ஏதோ ஆபத்து வர்ற மாதிரி ஒரு கெட்ட கனவு கண்டேன். அதான் வேகமா எழுந்து அவசர அவசரமா ஹாஸ்பிட்டல் போனேன் என்று அவந்திகா சொல்லிக் கொண்டிருக்க, பாசமாக அவந்திகாவின் தோளில் கை போட்ட மாதவி, நல்ல பொண்ணுமா நீ, நான் கூட என்னமோ ஏதோன்னு ரொம்பவே பதறி போயிட்டேன் என்று சொல்லிவிட்டு சோஃபாவில் அமர்ந்திருந்த இளம் பெண்ணை காட்டியவர், பொம்மி இங்க வா, நான் உனக்கு என்னோட புது ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் என்று சொல்லி அழைத்து சென்றார். அங்கு அமர்ந்திருந்த பெண்ணை பார்த்ததும், நயானா நீயா என்று ஆச்சரியமாக கேட்டாள் அவந்திகா. நயானாவும் கியூட்டாக கண்களை சிமிட்டி, ஆமா நான் தான் என்றாள். அவள் சொல்லிய விதத்தை பார்த்ததும் அவந்திகாவிற்கு சிரிப்பு வந்தது. சத்தமாக சிரித்த அவந்திகா, இது என்ன சர்ப்ரைஸ் நயானா, இங்க என்ன பண்ற என்று கேட்கவும் மாதவியை பார்த்து சிரித்த நயானா, ஆன்ட்டி மிஸ் நேத்ராவை பாக்குறதுக்காக ரீஹாபிலிட்டேஷன் ஹோமுக்கு வந்திருந்தாங்க. எனக்கும் சரியா அப்பதான் ஒர்க் முடிஞ்சது. அதான் ஆன்ட்டி அவங்களுக்கு கம்பெனி கொடுத்து என்ன வீட்டுக்கு வர சொன்னாங்க என்று சிரித்துக்கொண்டே சொன்னாள். கையை கட்டிக்கொண்டு மாதவியை பார்த்த அவந்திகாவிற்கு இதுவும் மாதவியின் ட்ரிக்கில் ஒன்று என்று புரிந்தது. ஆரம்பத்தில் தன்னோடு ஃப்ரெண்டாகும் போதும் மாதவி இப்படித்தானே பல ட்ரிக்குகளை பயன்படுத்தி அவளோடு நட்பானார். இப்போது அதே ட்ரிக்கை பயன்படுத்தி நயானாவோடு நட்பாகி இருக்கிறாள். மாதவியை பார்த்து சிரித்துக் கொண்டே சோஃபாவில் அமர்ந்த அவந்திகா மென்மையான புன்னகையோடு நயானாவை பார்த்து, நயானா, எங்க அத்தைக்கும் வீட்ல தனியா இருக்க ரொம்பவே போர் அடிக்கும். நீ ஃப்ரீயா இருந்தனா அத்தைக்கு வந்து கம்பெனி கொடு என்றாள். சிரித்துக்கொண்டே தலையசைத்த நயானா, கண்டிப்பா, எனக்கும் ஆன்ட்டிய ரொம்பவே பிடிச்சிருக்கு என்று சொல்லவும் மாதவிக்கு முகமெல்லாம் புன்னகை தோன்றியது. அந்த நேரம் வாசலில் ஏதோ ஒரு கார் வந்து நிற்கவும், என்ன அதிசயம், இந்த அரவிந்த் இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டான் என்று மாதவி கேட்டுக்கொண்டிருக்க புருவம் சுருங்க வாசலை பார்த்த அவந்திகா, இல்ல அத்த, அரவிந்த் இவ்ளோ சீக்கிரம் ஆபீஸ்ல இருந்து வர வாய்ப்பில்ல என்றாள். அப்ப யாரா இருக்கும் என்று இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே, மேடம் மேடம் சீக்கிரம் வெளியே வாங்க, அர்ஜுன் தம்பி வந்திருக்காரு என்று மரியாவின் குரல் வாசல் புறத்தில் இருந்து கேட்டது. என்னது, அர்ஜுனா என்று கேட்டுக்கொண்டே சோஃபாவில் இருந்து எழுந்த மாதவியின் கண்கள் பிரகாசித்தது. அன்று வீட்டிற்கு வந்து அந்த போட்டோ பிரச்சனை ஆனதிலிருந்து அர்ஜுன் மாதவியை பார்க்கவே இல்லை. இப்போது அவன் மாதவியை பார்க்க வந்திருக்கிறான் என்றால் இப்போது அவனுக்கு தன் மீது இருந்த கோபம் எல்லாம் தீர்ந்து விட்டதா என்று நினைத்து கொண்டே மாதவி சந்தோஷமாக எழுந்து வாசலை நோக்கி செல்ல, அதற்கு முன்னதாக வாசல் கதவு பெரும் பலத்தோடு திறக்கப்பட்டது. வேக எட்டுகளில் உள்ளே வந்தான் அர்ஜுன். நயானாவின் கண்கள் ஆர்வமாக அவனையே பார்த்தது. அன்று கிளிட்டர் பாரில் பார்ப்பதற்கும் இப்போது பார்ப்பதற்கும் அவனிடம் நிறைய மாறுதல்கள் தெரிந்தது. அவன் அணிந்திருந்த ஆடை, அதை அணிந்திருந்த விதம், அனைத்திலும் ஒரு நேர்த்தி தெரிந்தது. அர்ஜுனை ஆர்வமாக பார்த்த மாதவி, அர்ஜுன், நீ ஏன்பா இங்க வந்திருக்க என்று கேட்கவும் எப்போதும் போல் நக்கல் கலந்த குரலில், ஏன் நான் இங்க வரக்கூடாதா என்ன
என்றான். பதறிப்போன மாதவி, இல்ல அர்ஜுன், அப்படிலாம் இல்லப்பா, இதுவும் உன் வீடுதான், நீ எப்ப வேணும்னாலும் வரலாம். நீ இங்க வந்ததுல உன் அம்மாவுக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா என்று மாதவி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, அச்சச்சோ என்று நக்கலாக உதட்டை சுளித்தவன், ஆனா பாருங்களே, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க சந்தோஷத்தை எல்லாம் நான் பாழாக்க போறேன்னு நினைக்கையில தான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு என்றான். என்னப்பா, என்ன சொல்ற என்று புரியாமல் மாதவி கேட்க அதை கண்டு கொள்ளாத அர்ஜுன், ஆமா, உங்க பாசக்கார புள்ள அரவிந்த் எங்க காணோம், அவன் வீட்ல இல்லையா என்று கேட்டு சுற்றி முற்றி பார்த்தவன் அதே நக்கல் தொனியில், ஆமா, அவனுக்கு எப்படி வீட்டுக்கு வர எல்லாம் நேரம் இருக்கும், அவனுக்கு இருக்கிற பிரச்சனையில அவனோட கம்பெனியை காப்பாத்தவே அவனுக்கு நேரம் பத்தாது என்றான். இதை கேட்டதும் மாதவி அவந்திகா இருவருமே பதறி போனார்கள். அவந்திகாவிற்கு அரவிந்திற்கு இருக்கும் பிரச்சனையை பற்றி தெரிந்தாலும் அவளுக்கும் முழுமையாக தெரியாது என்பதால், என்னாச்சு அர்ஜுன், அரவிந்துக்கு என்ன பிரச்சனை என்றாள். ஓ, எங்க அண்ணன் பொண்டாட்டி கிட்ட கூட உண்மைய சொல்லலையா, நல்லதுதான். என்னாச்சு, அவனோட கம்பெனில கொஞ்சம் கூட பணம் இல்ல, அவனோட ஒர்க்கர்ஸ்க்கு சேலரி கொடுக்க கூட அவன் கிட்ட பணம் இல்ல. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி அவன் கம்பெனில இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் வேற ஒவ்வொருத்தரா வெளியே போயிட்டு இருக்காங்க. அவன் கூட டைப்ல இருந்த இன்வெஸ்டர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பணத்தை திரும்ப கேட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவ்வளவு சின்ன விஷயமா என்ன என்று அர்ஜுன் சொல்லிக் கொண்டிருக்க, இதை கேட்ட அவந்திகா மாதவி இருவருமே அப்படியே உறைந்து போனார்கள். அரவிந்தின் கம்பெனிக்கு இப்படி ஒரு நிலை வரும் என்று இருவருமே எதிர்பார்க்கவில்லை. இது எப்படி சாத்தியம் என்று அவந்திகா கேட்க, அவளை தீர்க்கமாக பார்த்த அர்ஜுன், இது ஏன் சாத்தியப்படாது, இன்னும் 2 நாள்ல இந்த விஷயம் நியூஸ்ல கூட வரும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நான் இங்க எதுக்கு வந்தேன்னா, ஒருவேளை அந்த அரவிந்தால உங்களை பாத்துக்க முடியலனா நீங்க என்கிட்ட வந்து கெஞ்சலாம். என்னதான் இருந்தாலும் என்ன பெத்த பாவத்துக்கு கடைசி வரை உங்களுக்கு சோறு போட்டு நான் பாத்துப்பேன் என்றான். இதை சொல்லி முடித்த அர்ஜுன் அவர்களின் பதிலுக்காக எல்லாம் காத்திருக்காமல் அங்கிருந்து திரும்பி செல்ல போக அவனது தோளை பிடித்து அவள் புறமாக திருப்பினாள் மாதவி. ஓ, இப்பவே நீங்க என்கிட்ட கெஞ்ச போறீங்களா என்ன என்று அர்ஜுன் நக்கலாக கேட்க, அர்ஜுன், என்னதான் இருந்தாலும் நீயும் அரவிந்தும் அண்ணன் தம்பி, 2 பேர் உடம்புலையும் ஒரே ரத்தம் தான் ஓடுது. அரவிந்த் கஷ்டப்படுற இந்த நேரத்துல நீ அவனுக்கு தோள் கொடுத்து ஹெல்ப் பண்ண கூடாதா என்று மாதவி கேட்கவும் சத்தமாக சிரித்த அர்ஜுன், நான் அவனுக்கு உதவி பண்ணணுமா, எதுக்காக நான் அவனுக்கு உதவி பண்ணணும், அவன் தான் எங்க அப்பா அம்மா டிவோர்ஸ் வாங்குறதுக்கு காரணம். சின்ன வயசுலயே என்னோட அம்மாவை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டான், நான் ஏன் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் என்று சொன்னவன் மீண்டும் சத்தமாக சிரித்து, இப்பவும் ஒண்ணு கெட்டு போயிரல, நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண ரெடிதான், ஆனா என்று சொல்லி நிறுத்தவும், ஆனா என்னப்பா என்றார் மாதவி. ஆனா அவன் வந்து என் முன்னால மண்டியிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கெஞ்சணும், அதே மாதிரி அப்பா கால்ல விழுந்து அவன் பண்ணினது தப்புன்னு ஒத்துக்க சொல்லுங்க, அப்புறம் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றத பத்தி யோசிக்கிறேன் என்றான். இதை கேட்டதும் கோபத்தில் மாதவியின் கண்கள் சிவந்தது. வாய்ப்பே இல்ல, ஒரு நாளும் இது நடக்காது, என் புள்ள எப்பவும் யார்கிட்டையும் கெஞ்ச மாட்டான் என்று மாதவி சொல்லவும், அப்ப சரி, அவன் நடுத்தருவுக்கு வந்துட்டு போகட்டும், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல என்று சொல்லிவிட்டு அர்ஜுன் அங்கிருந்து சென்றான். அர்ஜுனின் கார் ஸ்டார்ட் ஆகி அந்த வீட்டை விட்டு செல்லும் சத்தம் கேட்ட போது கூட மாதவி வீட்டிற்குள் வராமல் வாசல் கதவை பிடித்து கொண்டே நின்று கொண்டிருந்தவள் அப்படியே ஒரு அடி பின்னால் எடுத்து வைத்து தனது நெஞ்சில் கை வைக்கவும் அவந்திகா பதறி போனாள். வேகமாக மாதவியின் அருகே சென்றவள், அத்தை, என்னாச்சு உங்களுக்கு, ஒன்னும் இல்ல அத்தை, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க என்று சொல்லி ஆதரவாக அவளது கையை பிடித்து வீட்டிற்குள் அழைத்து வந்தாள். மாதவி சிறிது நேரத்தில் அமைதியானாள். ஆனால் அவள் முகத்தில் பழைய சிரிப்பு இல்லை. இதையெல்லாம் பார்த்த நயானா அங்கிருக்க சங்கடப்பட்டு கொண்டு மாதவியிடமும் அவந்திகாவிடமும் சொல்லிக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினாள். அந்த வீட்டை விட்டு வெளியே வந்ததும் நயானாவின் மனதில் அர்ஜுன் நடந்து கொண்டதுதான் நிலைத்திருந்தது. எல்லா குடும்பத்திலயும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும், அதுக்காக சொந்த அம்மா கிட்ட இப்படியா நடந்துப்பாங்க, இவெல்லாம் என்ன பையனோ
என்று அர்ஜுனை மனதில் திட்டிக் கொண்டே சென்றாள். அப்போது ரோட்டோரத்தில் இருக்கும் ஒரு பார்க்கை கடந்து சொல்லும் போது அங்கு நிறுத்தப்பட்டிருந்த கார் நயானாவின் கண்ணில் பட்டது. அதை கண்டு கொள்ளாமல் கடந்து சென்ற நயானா பின்பு ஏதோ ஒரு யோசனையோடு அந்த காரின் அருகே சென்றாள். அந்த காருக்கு அருகில் அவள் நினைத்தது போலவே கையில் சிகரெட்டோடு நின்று கொண்டிருந்தான் அர்ஜுன். இப்போது அவன் முகத்தில் கோபமோ வெறுப்போ அலட்சியமோ எதுவும் இல்லை. இந்த உலகத்திற்கு தனது பலவீனமான முகத்தை காட்டிக்கொண்டு நின்று கொண்டிருந்தான். சிறு வயதிலிருந்தே அவன் தாய்ப்பாசத்திற்கு ஏங்கி தவித்திருக்கிறான். ஆனால் அவளது தாய் அவன் அண்ணனின் வாழ்க்கைக்காக தனது அப்பாவிடம் டிவோர்ஸ் வாங்கி கொண்டு சென்று விட்டார். இப்படி ஒரு ஜீவன் இருப்பதையோ அவன் தாய்ப்பாசத்திற்கு ஏங்கி தவித்துக் கொண்டிருப்பதையோ அவள் துளியும் கருத்தில் கொள்ளவில்லை. இப்போது அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் வீடு வெறும் செங்கலாலும் சிமெண்டாலும் இன்னும் சில உயிரற்ற பொருட்களாலும் உருவான ஒரு இடமாகத்தான் தெரிகிறது. வீடு என்றால் அதில் அப்பா அம்மா, காதல், அன்பு, பாசம், சகோதரத்துவம் என்று அனைத்தும் இருக்க வேண்டும். ஆனால் இதையெல்லாம் தன்னிடம் இருந்து பிரித்த தனது அம்மாவையும் அண்ணனையும் அவன் அடியோடு வெறுத்தான். இதையெல்லாம் யோசித்துக் கொண்டு அவன் சிகரெட் பிடித்துக் கொண்டிருக்க அந்த சிகரெட் புகை அவன் நாசியில் ஏறி அவனை பயங்கரமாக இரும வைத்தது. இந்த நிலையில் யார் அவனை பார்த்தாலும் அவன் மீது மிகுந்த பரிதாபப்படுவார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டே அவன் முன்னால் சென்று நின்ற நயானா, நீங்க யாரு என்னன்னெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா மாதவி ஆண்டிக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்கு. இது மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் சட்டுன்னு அதிர்ச்சியானா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் கூட வர வாய்ப்பு இருக்கு என்றாள். இதை கேட்ட அர்ஜுனின் கண்கள் விரிந்தது. அர்ஜுனின் முகத்தையும் அவனது ரியாக்ஷனையும் பார்த்த நயானா தனது உதட்டை அழுந்த கடித்து கொண்டு, மிஸ்டர் அர்ஜுன், என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த உலகத்துல அம்மா எப்பவும் அம்மாவாத்தான் இருப்பாங்க. உங்களுக்குள்ள என்ன வேணும்னாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம், அதுக்காக ஒரு நாளும் உங்க அம்மா உங்களை வெறுத்துற மாட்டாங்க. ஏதாவது இக்கட்டான சூழ்நிலையில அவங்க உங்ககிட்ட கோபமா நடந்திருக்கலாம், அத நீங்க மனசுல வச்சுக்க கூடாது என்று நயானா பேசிக்கொண்டிருக்கும் போதே அர்ஜுனின் கோபம் இன்னும் அதிகமானது. அப்படி என்ன இக்கட்டான சூழ்நிலை? ஒரு அம்மா தன்னோட பையனை அனாதையா விட்டுட்டு போவாங்களா சொல்லு என்றான். நயானாவிற்கு இதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. உண்மையில் மாதவியின் குடும்ப விஷயத்தை பற்றி நயானாவிற்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் மாதவி மிகவும் நல்லவள் என்பது மட்டும் தெரியும். அதேபோல் அர்ஜுன் என்னதான் மாதவியிடம் மோசமாக நடந்து கொண்டாலும் அவன் உள்ள தளவில் நல்லவன் என்று நயானாவிற்கு புரிந்தது. சாரி, இந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்ல என்று நயானா சொல்லவும் அவளை பார்த்து கேலியாக புன்னகைத்துக் கொண்டே அர்ஜுன் அருகில் இருந்த பார்க் சேரில் அமர்ந்தான். ஒரு பெருமூச்சோடு அர்ஜுனின் அருகே சென்று அமர்ந்த நயானா, சார், நீங்க நல்ல மூட்ல இல்லன்னு நினைக்கிறேன். நான் வேணும்னா கொஞ்ச நேரம் உங்க கூட பேசிட்டு இருக்கவா என்றாள். அவளை முறைத்து பார்த்த அர்ஜுன், ஃபர்ஸ்ட் இந்த இடத்தை விட்டு எழுந்து போ என்று கத்தினான்.